அத்தியாயம் 1. சாம்சனின் ஒரு கை மதுக்கிண்ணம் பிடித்திருந்தது, மறு கை அவள் கன்னம் பிடித்திருந்தது. சாம்சனின் குணாதிசயங்களைப் பற்றி நேயர்கள் ஒரு யூகத்திற்கு வந்திருக்கலாம். வாஸ்தவம், அவன் ஒரு துஷ்ட பையன். சாம்சன் தனது 27 வருட 6 மாத 18 நாள் ஆயுளில் செய்த குற்றங்களுக்காக தண்டனை தரப்பட வேண்டுமெனில் அவனுக்கு 20-30 ஆயுள் தேவைப்படலாம். சாம்சன் ஒரு தொழிலாளி, குற்ற தொழிலாளி. சலூனில் ஸ்டெப் கட்டிங், சம்மர் கட்டிங், ஷேவிங் என்று பல இங்குகள் செய்யப்படுவது போல அவனும் பல இங்குகளை தொழிலாக செய்து வருகிறான். லூட்டிங், கிட்னாப்பிங், கில்லிங், பிளாக்மெயிலிங் போன்ற இங்குகள் சிறியவர் முதல் பெரியவர் வரை யாரும் நாடலாம். குற்றத்திற்கு தகுந்தபடி விலைகள், ஆனால் ஒரே விலை. வரிகள் இல்லை, விழாக்கால தள்ளுபடி, இலவச இணைப்பு கிடையாது. கைராசியான, நம்பிக்கையான, நாணயமான குற்றங்களுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் சாம்சன். முதலில் சாம்சனை வர்ணித்துவிட்டு பிறகு அவன் மடியில் படுத்திருக்கும் அவள் பிரித்து போட்ட சேலையில் உள்ள எம்ப்ராய்டரி டிசைனை பற்றி சொல்ல அனுமதியுங்கள். சாம்சன் 5 அடி 1 அங்குலம், மாநிறம், அரைக்கை காட்டன் சட்டை, ஜீன்ஸ் பேண்ட், பவர் ஷூ, கைகளில் மார்பில் கொசகொசவென்று ரோமங்கள், லேசான தொந்தி, உப்பின கன்னங்களில் மட்டும் பிரபு சாயல், இடுங்கின கண்கள், உறங்கும் நேரம் தவிர உதட்டில் ஒரு நிரந்தர அங்கமாக சிகரெட், ஃபுட்போர்டு பிரயாணி போல தொத்தி கொண்டிருக்கும். சாம்சனின் பிறப்போ அவன் கைப்பிடித்து நெல்லில் எழுதி பேர் சூட்டினார்களா என்பதோ நமக்கு தேவையில்லை. அவனது 7வது வயதில் விக்கலுக்கு கூட சாராயத்தை குடிக்கிற அப்பா அறிவாளால் அம்மாவை வெட்டி ஜெயிலுக்கு போய் விசாரணைக்கு பின் தூக்கில் போடப்பட்டு சாம்சன் அனாதையாக்கப்பட்டதுதான் அவனது சுதந்திரமான முதல் துவக்கம். அடைக்கலம் தரவோ ஆதரிக்கவோ யாருமில்லாமல், படிக்கவோ வேலைக்கு செல்லவோ வழியில்லாமல் ஒரு கசாப்பு கடை பாயிடம் எடுபிடியாக உருமாறின சாம்சன் பாயிடமிருந்து அவரின் உப தொழிலான கஞ்சா விற்பதை கற்றுக்கொண்டு வளர்ந்து, சரி வேண்டாம், நீங்கள் ஆவலாக காத்து கொண்டிருப்பதால் மோனிஷாவிடம் வந்துவிடலாம். மோனிஷா ஒரே ஒரு பெக் தான் குடித்திருந்தாள். ஆனால் போதை அதிகம் ஏறியிருந்தது. ஒரு எறும்பின் பார்வையில் சொன்னால் அவள் உடம்பு ஒரு மலை பிரதேசம். மோனி, இன்னொரு பெக் என்றான். இல்லை சாம், போதும், சுத்துது என்றாள். இதென்ன தேமலா? கேப்பியே, முந்தா நாள் உன் விரல் நகம் பட்ட காயம். சாரிடி குட்டி. சை கருமம், என்னது இது குட்டி கிட்டின்னுக்கிட்டு சொல்லக்கூடாதா? கௌரவமா இல்லை, நாம செய்கிற காரியமெல்லாம் கௌரவமா இருக்காக்கும். உன்னை செல்ல பொறுக்கின்னு கூப்பிடவா? கூப்பிடே, எனக்கு கோபம் வராது. சாம், எப்போ கல்யாணம்? யாருக்கு? நமக்குத்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறதுக்கு புதுசா என்ன பாக்கி இருக்கு மோனி? ஒரு அந்தஸ்து வேணாமா? நான் என்ன மந்திரியா என்னை கட்டிக்கிட்டா அந்தஸ்து கிடைக்க? மழுப்பாத. மழுப்பல, காரணமாக தான் நான் கல்யாணத்தை யோசிக்கல. என்ன காரணம்? மோனி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான். ஏன் இப்படி உளர்ற? இல்லை, சீரியஸாக சொல்கிறேன். நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அபாயம்தான். கேரளா போலீஸும் ஆந்திரா போலீஸும் என்னை கங்கணம் கட்டிக்கிட்டு தேடுது. எப்போ மாட்டுவேன்னு தெரியாது. நீ மாட்டவே மாட்ட சாம். அப்படி மாட்டிக்கிட்டா நிச்சயமாக தூக்குதான். அதனால் உன் முகத்தில் பொட்டு இல்லைன்னா அழகாக இருக்காது மோனி. அதனால தான் கல்யாணம் வேணாம்னு சொல்கிறேன். மாட்டிக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். அவள் மௌனமாக இருந்தாள். குனிந்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டு, ஏய், என்ன கோபமா என்றவன், சரி, இப்போ கோபத்தை போக்குற வித்தையை ஆரம்பிக்கலாமா என்று உதடுகளை நோக்கி குனிய தொலைபேசி ஒலித்தது. சலிப்போடு விலகினான். ஹலோ, யாரு? சாம்சன் தானே? நான் தான், சோலையப்பன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். நேரில் தான் சொல்லணும். எங்கே தங்கியிருக்கீங்க? ட்ரிடன்ட்ல 306. எப்போ வரணும்? இப்போ என்ன செய்துக்கிட்டு இருக்க? சாம்சன் அருகில் கிடந்த மோனிஷாவின் வளையல்கள் நிறைந்த கையை எடுத்து ரிசீவர் அருகே பிடித்து குலுக்கினான். சரி, காலையில் 7 மணிக்கு வா. வெளியூர் எதுவும் போக வேண்டியிருக்குமா? இல்லை, உனக்கு இதே சென்னையில் தான் வேலை. இப்போ காரியத்தை பாரியா, மிச்சத்தை காலையில் பேசிக்கலாம். உன்ன மாதிரியே பாலச்சந்தர் ஸ்டைலில் ஆட்டி காமிக்கலாம்னா இவ கையில் வளையலே இல்லை. நடத்துங்க சார், குட் நைட். வைத்து விட்டு வைத்தான் ரிசீவரையும் கையையும். அத்தியாயம் 2. லேசாக மழை பெய்து கொண்டிருந்தது. உதவியாளர் காட்டிய இடத்தில் பைக்கை நிறுத்தினான் சாம்சன். ரெயின்கோட்டை கலற்றி மடக்கி சைடு பாக்ஸிற்குள் திணித்த கையோடு சிகரெட்டை முனை பொசுக்கி கொண்டு நடந்தான். ஹோட்டல் ரிசப்ஷனில் வாக்வம் கிளீனர் கொண்டு மார்பிள் தரையை தடவி கொண்டிருந்தார்கள். அந்த கேரள ரிசப்ஷனிஸ்ட் நெற்றியில் துணுக்காய் சந்தனம். அவள் திரும்பி போன் எடுத்தபோது விரிந்த கூந்தல் பட்டு ஜாக்கெட் லேசாய் ஈரமாகியிருந்தது. லிப்டை சுயமாக இயக்கி கொண்டான். அது பயணித்த போது கண்ணாடியில் சாம்சனை பார்த்து ஷேவிங் சரியாக செய்திருக்கிறோமா என்று தாடையை உயர்த்தி பார்த்து கொண்டான். 3வது தளத்தில் வெளிப்பட்டு நடந்தான். சோலையப்பனின் அறை வாசலில் நின்று மணியடித்தான். திறந்த சோலையப்பன் வாயில் டூத் பிரஷ். வா உக்காரு, தூங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேன்.
2 பேருக்கும் டிஃபன் சொல்லிடு சாம்சன் என்ற சோலையப்பன் பூ போட்ட லுங்கியும் வலைபனியனும் அணிந்து தாடையில் ஆட்டுத்தாடி வைத்திருந்தான். சாம்சன் உட்கார்ந்து எக்ஸ்பிரஸ் புரட்டினான். சோலையப்பன் பல் தேய்த்தபடி பாத்ரூமுக்குள் சென்று கதவு சாத்தி கொண்டான். சேனலில் ஹவு டு நேம் இட் வலிந்து கொண்டிருக்க கட்டிலின் மேல் 2 மல்லிகை இதழ்கள், பீங்கான் தட்டில் ராத்திரி மிச்சம் வைத்த முட்டை பக்கோடா. சாம்சன் இன்டர்காமில் 2 பேருக்கும் டிஃபன் ஆர்டர் செய்தான். ரிசீவரை வைத்துவிட்டு ஹேங்கரில் மாட்டி தொங்கிய சோலையப்பனின் முழுக்கை சட்டையின் பைக்குள் கைவிட்டு கத்தை காகிதங்களை எடுத்தான். அவசரமாக பார்த்தான். பெரும்பாலும் விசிட்டிங் கார்டுகள், காகிதத்தில் குறித்த பெயர் இல்லாத தொலைபேசி எண்கள். 7000 + 650 + 12250 = 19900 என்று எதற்காகவோ ஒரு கூட்டல் கணக்கு. பெங்களூரில் போட்ட 30 லிட்டர் பெட்ரோலுக்கான ஒரு பில். தகடு போல இருந்த சோலாரில் இயங்கும் கால்குலேட்டர். மீண்டும் அவற்றை சட்டை பையிலேயே திணித்துவிட்டு யோக்கியமாக வந்து அமர்ந்து எந்த பங்கு விலை ஏறி இருக்கிறது என்று பார்க்க துவங்கினான் சாம்சன். தலையை பூத்துவாலையால் துடைத்தபடி வந்த சோலையப்பன், டிஃபன் சொல்லிட்டியா என்று கேட்டபடி பேண்ட் ஒன்றை சூட்கேஸில் இருந்து எடுத்து அணிந்தான். சொல்லிட்டேன், சிகரெட் பற்ற வச்சுக்கொடேன் என்றபடி சட்டை அணிந்தான். சாம்சன் 2 சிகரெட்டுகள் பற்ற வைத்து ஒன்றை நீட்ட வாங்கி இழுத்து கொண்டே தலை சீவிய சோலையப்பன் கட்டிலில் வந்து அமர்ந்து அந்த வாடிய மல்லிகைகளை தட்டி விட்டு பேசினதை விட 200 ரூபாய் அதிகமாக கொடுத்தேன், ஒர்த்து, ஃபோன் நம்பர் குறிச்சுக்கிறியா? நேரடியாக விஷயத்துக்கு வரலாங்க என்றான் சாம்சன். ரைட்டோ, சென்னையில் ஒரு பார்ட்டி, பம்பாயில் ஒரு பார்ட்டி. பம்பாய்க்காரனுக்கு சென்னைக்காரன்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் வேணும். அந்த பொருளை அடைகிறது அவனுக்கு ப்ரெஸ்டீஜ் விஷயம். கேட்டால் இவன் தரமாட்டான், விலைக்கு தரதாவும் இல்லை. ஒன்று திருடி எடுத்துக்கொடு, இல்லைன்னா மிரட்டி அவன் கையாலேயே வாங்கி கொடு. இதான் வேலை. வழக்கம் போல் நான் புரோக்கர் மாதிரி தான். என்ன செய்றியா? என்ன பொருள் அது? அதை அப்புறம் சொல்கிறேன், செய்றியா? எனக்கு எவ்வளோ கூலி? அதை நீ தான் சொல்லணும். அதுக்கு தான் பொருள் என்னன்னு கேட்டேன். எந்த பொருளாக இருந்தால் என்ன, நீ செய்ய போகிற வழிமுறைகள் ஒன்று தானே. ஆனால் பொருளோட மதிப்புக்கு தகுந்தபடி ஏன் ரேட்டு மாறுமே. பொருளோட மதிப்பு சும்மா 10,000 தான். ஆனால் உனக்கு கூலி 1,00,000 தர்றதுக்கு பார்ட்டி தயாராக இருக்கான். இதென்னப்பா வினோதமாக இருக்கு? அவன் என்ன முட்டாளா? அதான் சொன்னேனே, அந்த பொருளை அடைகிறது அவனுக்கு கௌரவ பிரச்சனை. யார் அந்த கௌரவ முட்டாள்? அது உனக்கு ஏன்? டீலிங் உனக்கும் எனக்கும். நீ கொண்டாந்து என்கிட்ட தர்ற, நான் உனக்கு 1,00,000 தரேன். சென்னையில் பார்ட்டி யாரு? அர்ஜுன் தாஸ். மவுண்ட் ரோட்டில் அர்ஜுன் ஃபர்னிச்சர்னு 3 மாடி கட்டிடம் இருக்கே, அதோட ஓனர் தான். ரோஸ்வுட் ஃபர்னிச்சரில் சென்னையில் அவன் தான் கிங். பெரிய நடிகர் நடிகைகள், மந்திரிகள், தொழிலதிபர்கள் இவங்க தான் அவன் கஸ்டமர்ஸ். நடுத்தர வர்க்கம் அவனோட ஷோரூமுக்குள்ளே போய் விலைச்சீட்டு பார்த்தா ஆம்புலன்ஸுக்கு சொல்லி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். ரைட்டு, புரியுது. அவன் பணக்காரன். விஷயத்துக்கு வாங்க. அவன் ஒரு காயின்ஸ் அண்ட் ஆன்டி கலெக்டர். எந்த மாவட்டத்துக்கு? மாவட்ட கலெக்டர் இல்லைப்பா, எல்லா நாட்டு கரன்சிகள், பழைய நாணயங்கள், ஸ்டாம்புகள், கெடிகாரங்கள், அபூர்வமான பழைய பொருட்கள் இதெல்லாம் பொழுதுபோக்காக சேகரிக்கிறவன். இது ரொம்ப காஸ்ட்லி பொழுதுபோக்காச்சே. அதனால தான் பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டும் இதில் ஈடுபட முடியுது. கொல்பே வாக்கிலோனான்னு ஒரு நாடு. அந்த நாடு ஒரு தடவை தன்னோட பழைய அரசனோட முகத்தை போட்டு ஒரு ஸ்டாம்பு அச்சடிச்சிச்சு. அதில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அரசர் படத்துக்கு கீழே அரசரோட பேரை தப்பாக எழுதிட்டாங்க. இது கவனத்துக்கு வந்தப்போ ஸ்டாம்ப்ஸ் பொதுமக்கள் உபயோகத்துக்காக தலைமை போஸ்ட் ஆஃபீஸ் போயிடுச்சு. அவசரமாக ஆஃபீஸர்ஸ் போய் எல்லா ஸ்டாம்புகளையும் கைப்பற்றினாங்க. ஆனால் அதில் 2 ஸ்டாம்பு விற்பனை ஆகிடுச்சு. அந்த 2 ஸ்டாம்புகளையும் வாங்கின பொதுமக்கள் உடனே அதை திரும்ப ஒப்படைச்சிடணும், இல்லைன்னா சட்டப்படி தண்டனை கொடுப்போம்னு பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுத்தது அரசாங்கம். அப்புறம் ஆனால் அந்த 2 ஸ்டாம்புகளும் யாரும் திருப்பி கொடுக்கல. அந்த 2 ஸ்டாம்புகளுக்கும் கொல்சே மிஸ்டேக்னு ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ் பேர் சூட்டினாங்க. மிச்ச ஸ்டாம்புகளை அரசாங்கம் எரிச்சிட்டதால அந்த வகையில் 2 ஸ்டாம்புகள் தான் மிச்சம் இருக்கிறதால அந்த ஸ்டாம்புகளுக்கு பெரிய மவுசு. சமீபத்தில் லண்டனில் ஒரு பணக்காரர் தாங்கிட்ட அந்த கொல்சே மிஸ்டேக் ஸ்டாம்பில் ஒன்று இருக்கிறதா சொல்லி அதை ஏலத்துக்கு விட்டாரு. எவ்வளோ விலைக்கு போச்சு? அது எனக்கு தெரியல. இவ்வளவு விபரம் சொல்கிறீங்க, அதை மட்டும் சொல்லாமல் விட்டா எப்படி? இந்த தகவல்கள் பூரா பம்பாய் பார்ட்டி என்கிட்ட சொன்னது. அவனுக்கு சொல்ல இஷ்டப்பட்டதை மட்டும்தான் சொன்னான். சரி, மேலே அந்த கொல்பே மிஸ்டேக் ஸ்டாம்பில் இன்னொன்று இந்த அர்ஜுன் தாஸ் தன்னோட சொந்த கலெக்ஷனில் வச்சுருக்கான். அது ரொம்ப அபூர்வமான ஸ்டாம்புங்கிறதால அதை வச்சிருக்கிறவங்களுக்கு உலகம் பூரா இருக்கிற ஸ்டாம்ப் கலெக்டர்களுக்கு மத்தியில் நல்ல பெருமையும் மரியாதையும் உண்டு. அதனால் அந்த தம்மா துண்டு ஸ்டாம்பை என்ன செலவு வேணும்னாலும் செஞ்சு அடைஞ்சிடணும்னு உங்கள் பம்பாய் பார்ட்டி துடிக்கிறாரா? ஆமாம். அந்த ஸ்டாம்பு சைஸ் என்ன? கிட்டத்தட்ட நம்ம ரெவின்யூ ஸ்டாம்பு சைஸ் தான். 2 சென்டிமீட்டர் அகலம், 2 சென்டிமீட்டர் நீளமுள்ள சதுர ஸ்டாம்பு. ஒரே ஒரு கலர் தான், பச்சை கலர்.
கொல்சே வாக்கிலோனான்னு பேர் போட்டு 20 DNSSன்னு போட்டிருக்கோம். டிஎன்எஸ்னா அவங்க பணத்துக்கு பேரு. டாரினாஸ் இங்கே ருபீஸ் மாதிரி. ஸ்டாம்பை பார்க்க ஆசைப்படுறியா சாம்சன்? பார்க்கறதா? எப்படி? புன்னகையுடன் சோலையப்பன் எழுந்து சென்று தன் சூட்கேஸ் திறந்தான். ஒரு புத்தகம் எடுத்து வந்தான். மதிப்புமிக்க உலகப் பொருள்கள் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருந்த அந்த புத்தகத்தில் அடையாள அட்டை வைக்கப்பட்டிருந்த புத்தகத்தை புரட்டினான். கொல்சே மிஸ்டேக் என்று தலைப்பிட்டு அந்த ஸ்டாம்பின் புகைப்படம் அச்சிட்டு அதை பற்றிய வரலாறு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஸ்டாம்பில் ஒரு மீசை இல்லாத ராஜா ராணி அட்டைக்கு போல சைடில் போஸ் கொடுத்திருந்தார். கீழே ராஜ் துப்ரியோகா என்று ஆங்கிலத்தில் போட்டிருந்தது. ராஜ் சாம்பிரயாகான்னு போடுறதுக்கு பதிலா துப்ரியோகான்னு போட்டுட்டாங்க. அந்த மகத்தான தப்பு தான் அந்த ஸ்டாம்புக்கு மகத்தான மதிப்பை கொடுத்துடுச்சு. 20 DNSன்னா இந்திய மதிப்புல எவ்வளவு? 10 ரூபாய்க்குள்ள தான் வரும். நாக்கில் தடவி ஓட்டுற ஒரு 10 ரூபாய் காகிதத்துக்கு தான் நான் பம்பாய்க்காரன் இப்படி பறக்கிறான். இந்த துக்ளியூண்டு பேப்பருக்காகவா நாம ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சதித்திட்டம் பேசுகிறோம்? வைரம் கூட சின்ன பொருள் தான் சாம்சன், ஆனால் அதோட மதிப்பு சம்பந்தம் இல்லாததாச்சே. இந்த மாதிரி பொருளுக்கு அதோட சைஸை வச்சு மதிப்பு வர்றதில்ல, அதோட பின்னணியை வச்சு தான். ரைட், இதில் நான் இறங்குறேன். இந்த ஸ்டாம்பை அர்ஜுன் தாஸ் கிட்ட இருந்து எப்படியோ மீட்டு உங்ககிட்ட ஒப்படைச்சா 1 லட்சம் தருவீங்க. ஓகேயா? ஓகே. இந்த புக்கு நான் வச்சுக்கட்டுமா? வேணாம், இந்த பக்கத்தை மட்டும் ஜெராக்ஸ் செஞ்சு வச்சிருக்கேன், அதை வச்சுக்கோ. சோலையப்பன் ஜெராக்ஸ் பிரதி கொடுக்க வாங்கி சட்டை பாக்கெட்டில் வைத்து கொண்ட சாம்சன் எழுந்து கொண்டான். எத்தனை நாளாகும்? சொல்ல முடியாது. என்ன உன் பிளான்? பம்பாயில் உங்கள் பார்ட்டி யாருன்னு நான் கேட்டேனா? ஏன் வழிமுறைகளை நீங்கள் கேட்காதீங்க. பொருள் என் கைக்கு வந்ததும் உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன். ஹைதராபாத்துக்கு செய்யணும். நம்பர் தெரியும்ல, மனப்பாடம். அட்வான்ஸ் எதுவும் வேணுமா? கொடுத்தா வாங்கிக்கிறேன். சோலையப்பன் தன் சூட்கேஸில் ஒரு பேண்டின் மடிப்புக்குள் சொருகி வைத்திருந்த அந்த புத்தம்புது 500 ரூபாய் நோட்டுக்கட்டை எடுத்து 25,000 அட்வான்ஸாக தரேன் என்று எண்ண துவங்கி பாதியிலேயே எண்ணுவதை கைவிட்டு, வேணாம், எனக்கு உன் மேலே எக்கச்சக்கமான நம்பிக்கை இருக்கு, 50,000 அட்வான்ஸாக வச்சுக்கோ என்று கட்டாக நீட்டினான். வாங்கி செருகி கொண்டு சோலையப்பனோடு கை குலுக்கின சாம்சன் புதிய சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டு வெளியேறினான். அத்தியாயம் 3. அப்புறம் என்றார் அர்ஜுன்தாஸ் ஒரு சிக்கன் டிக்காவை பீங்கான் தட்டில் இருந்து எடுத்து கடித்து கொண்டு. அந்த சதுர அறையில் 2 ஏர் கண்டிஷனர் தான் இயங்கி குளிர் செய்து கொண்டிருந்தன. மேஜை நாற்காலிகளுக்கு பதிலாக 1 அடி உயரத்திற்கு மார்வாடி கடையில் போல அறையின் பாதிக்கு மெத்தை விரிக்கப்பட்டு அதில் கை வைத்து கொள்ள, மடியில் வைத்து உருட்ட சௌகரியமாக, சாய்ந்து கொள்ள வசதியாக உருண்டை திண்டுகள் தைத்து போடப்பட்டிருந்தன. அர்ஜுன்தாஸ் தனது ஃபேவரைட் சாக்லேட் பிரவுன் நிற சஃபாரி அணிந்து அமர்ந்திருக்க, எதிரே டைரக்டர் அருள்ராஜ் தன் மடியில் கிளிப்பு வைத்த காகிதங்கள் அடங்கிய பேடுடன் அமர்ந்திருந்தார். தவிர 2 புற ஜால்ராக்கள் 4 சற்று இடைவெளி விட்டு அமர்ந்திருந்தனர். நம்ம ஹீரோயினுக்கு இப்போ டைலம்மா என்றார் அருள்ராஜ். அட பாவமே, அம்மை போட்டா வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாதே என்றார் அர்ஜுன்தாஸின் நண்பர். அண்ணே, அந்த அம்மை இல்ல, டைலம்மா இங்கிலீஷ், அதாவது மனக்குழப்பம். கூடுமான வரைக்கும் அங்கங்கே தமிழ் வார்த்தைகளையும் போட்டு கதை சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல, எடுக்கிறது தமிழ் படம் தானே என்றார் லேசாக அவமானம் வாங்கிய நண்பர். சரிங்கண்ணே. சார், மேல கேக்குறீங்களா என்றார் அருள்ராஜ். சொல்லுங்க என்றார் அர்ஜுன்தாஸ். ஊர்ல இருந்து நல்லவனா திருந்தி வந்திருக்கிற, தன் மேல ஆசை வச்சிருக்கிற தாய் மாமனை கல்யாணம் செய்துக்கிறதா இல்ல தான் காதலிச்ச மருதப்பனை கல்யாணம் செய்துக்கிறதான்னு புரியாம தவிக்கிறார். இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பேத்தா சாங் இங்க வருது. கரெக்டான இடம்தான். இந்த பாட்டை எங்க எடுக்கிறதா பிளான்? செலவில்லாம அவ வீட்டுக்குள்ளேயே எடுத்துடலாம் சார். ஒரு அரிக்கேன் விளக்க மாட்டி நைட் எஃபெக்ட்ல அவ தூண்ல சாஞ்சு உட்கார்ந்துருக்கிறது, வீட்டுக்குள்ளேயே நடக்கிறது, இப்படியே எடுத்துடலாம். இல்லைங்க அருள், இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. நான் செலவை பத்தி ஏதாச்சும் கவலைப்படுறதா உங்ககிட்ட சொன்னேனா? நான் எடுக்கிற முதல் படம் இது. சினிமா இண்டஸ்ட்ரியையே ஒரு கலக்கு கலக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சோகப்பாட்டா இருந்தா கூட அழுது வடியக்கூடாது. ரிச்சா செட் போட்டு எடுங்க. சோகப்பாட்டை போய் எப்படி ரிச்சா? தயங்கினார் அருள்ராஜ். ஏன் எடுக்கக்கூடாது? நீங்க எம்ஜிஆர் நடிச்ச உரிமை குரல் பார்த்தீங்களா? அதுல விழியே கதை எழுதுன்னு ஒரு பாட்டு வருது. அது சோகப்பாட்டு தான், ஆனா அதை எவ்வளவு ரிச்சா எடுத்திருந்தாங்க. சூப்பர் ஹிட் சார். நான் அந்த பாட்டு சீனை பார்க்கறதுக்காகவே 7 தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன். வாஸ்தவம் தான் சார். அதே மாதிரி பிரமாதப்படுத்திடலாம். உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா 60,000 அடி ஃபிலிம் ஷூட் பண்ணி 2 ஷெட்யூல் முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு கதை கேட்கறேன் பாருங்க. இன்னும் எத்தனை நாள் வேலை இருக்கு? 15 நாள் ஷூட் பண்ணினா போதும் சார். கிளைமேக்ஸ், பேட்ச் ஒர்க், 3 பாட்டு தான் பேலன்ஸ். அப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடலாமா? விளம்பரம் ஆரம்பிச்சிடலாமா? தாராளமா சார். ஏற்கனவே நம்ம படத்துக்கு நல்ல டாக் இருக்கு சார். பத்திரிகைகளும் ரொம்ப உற்சாகமா செய்திகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க.
தலையசைத்து ஆமோதித்த அர்ஜுன் தாஸ் ஒலித்த உள் தொலைபேசியை எடுத்தார். ஹலோ, உங்களை பேட்டிக்கான பம்பாய் குட் ஈவினிங் பத்திரிகையிலிருந்து ஜோதின்னு ஒரு ரிப்போர்ட்டரும் போட்டோகிராஃபரும் வந்திருக்காங்கண்ணா. அர்ஜுன் தாஸ் தன் வாட்சை பார்த்து கொண்டு, ஆமா 6 மணிக்கு வர சொல்லியிருந்தேன். கதை பேசிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. அவங்களுக்கு காப்பி கூட அனிதா, நான் 5 நிமிஷத்துல இறங்கி வரேன். உங்க அண்ணி எங்க? வண்டி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு கிருத்திகையா, வடபழனி கோயில்ல விசேஷம்னு. கூடிய சீக்கிரம் அவ காவி சேலை தான் கட்டிக்க போறா என்று சிரித்த அர்ஜுன் தாஸ் ரிசீவரை வைத்துவிட்டு, அருள், இதுவரைக்கும் 74 லட்சம் தாண்டிட்டோம். ஆனா எனக்கு செல்லிங் சைட்ல நம்பிக்கை இருக்கு. ஏற்கனவே வரிசையா 3 ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்க. நம்ம ஹீரோ சூரியகுமாருக்கும் வரிசையா 100 நாள் படங்கள். அதனால ஒரு பெரிய நோட்டு தாண்டி வித்துட முடியும்னு நம்புறேன். எனக்கு இந்த படத்துல வெறும் ₹1 கூட லாபம் வேணாம். எதுக்கு சொல்றேன்னா, பட்ஜெட்டுன்னு ஒரு பாயிண்ட மனசுல வச்சுக்கிட்டு படத்தோட தரத்தை குறைச்சிடாதீங்க. சரி சார், நீங்க பேசிக்கிட்டு இருங்க. பம்பாயில இருந்து பேட்டி எடுக்கிறதுக்காக ரிப்போர்ட்டர் ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து பேசி அனுப்பிச்சிட்டு 1 மணி நேரத்துல வந்துடுறேன் என்று எழுந்து கொள்ள எல்லோரும் எழுந்து கொண்டார்கள். அர்ஜுன் தாஸ் அறையை விட்டு போன பிறகு மீண்டும் அமர்ந்து கொண்டார்கள். அத்தியாயம் 4. வணக்கம், சாரி, நான் 5 நிமிஷம் லேட் என்றபடி அமர்ந்தார் அர்ஜுன் தாஸ். பரவாயில்ல சார் என்றால் பாப் தலையுடன் முழங்கால் வரை கருப்பு கவுன் மாட்டியிருந்த அந்த பெண் மடியில் பேனா குத்திய டைரி வைத்திருந்தாள். அவள் அருகில் அந்த இளைஞன் கழுத்தில் பிளாஸ் பொருத்தின கேமரா அணிந்திருந்தான். காபி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் சார், பேட்டி ஆரம்பிக்கலாமா என்று தன் கைப்பையில் இருந்து ஒரு மினி டேப் ரெக்கார்டரை எடுத்து டீப்பாயின் மேல் வைத்தாள். கேளுங்க என்றார் அர்ஜுன் தாஸ் கால் மேல் கால் அணிந்து. புகைப்பட இளைஞன் எழுந்து கொண்டு அவரை ஃபோக்கஸ் செய்ய துவங்கினான். இந்தியாவில் உள்ள ஸ்டாம்ப், காயின், பழம்பொருட்கள் சேகரிக்கிறவங்கள நீங்க ஒரு குறிப்பிடும் நபரா திகழ்றீங்க. இந்த துறையில உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது சார்? நான் பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருந்தப்போ என் கூட படிக்கிற பையன் விதவிதமான பூச்சிகளை பிடிச்சு தீப்பெட்டியில அடைச்சு வச்சிருப்பான். அவன் வீட்டுல 100-200 தீப்பெட்டி வச்சிருப்பான். இது தட்டான், இது பொன்வண்டுன்னு ஒவ்வொன்னையும் திறந்து காமிப்பான். எப்படி இவ்வளவு பூச்சிகளை சேர்த்தான்னு எனக்கு பிரமிப்பா இருக்கும். வீட்டுல எங்க அப்பா கிட்ட வந்து எனக்கு அதே மாதிரி பூச்சி பிடிச்சு தீப்பெட்டியில அடைச்சு சேர்க்கணும்னு அடம் பிடிச்சேன். அப்போ எங்க அப்பா என்னை கடைக்கு அழைச்சிட்டு போய் ரெடிமேடா விற்கிற வெளிநாட்டு ஸ்டாம்புகள் ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்தாரு. ஸ்டாம்ப் கலெக்ட் செய்யறது எப்படின்னு விளக்கம் சொல்ற ஒரு சின்ன புத்தகமும் வாங்கி கொடுத்து இதை கலெக்ட் பண்ணுன்னாரு. அன்னையில இருந்து ஆர்வம் துவங்கிச்சு. கையில கிடைக்கிற காசையெல்லாம் ஸ்டாம்பு வாங்குறதுலயே செலவு பண்ணுவேன். அப்புறம் பெரியவனாகி நானே தொழில்ல ஈடுபட ஆரம்பிச்சதும் இதே பொழுதுபோக்கு சேகரிப்ப விஸ்தாரமா செய்ய ஆரம்பிச்சேன். என்னோட வருமானம் இடம் கொடுக்கறதால இதுல நிறைய முதலீடு செய்ய முடியுது. உங்களோட ஆர்வம் எந்த எந்த பொருள்கள்ல? முக்கியமா ஸ்டாம்ப்ஸ், அப்புறம் எல்லா நாட்டு கரன்சிகளும் சேகரிச்சிருக்கேன். அதே மாதிரி காயின்ஸ், அப்புறம் விதவிதமான கை கடிகாரங்கள், அப்புறம் சாவி மாற்ற வளையங்கள். அவ்வளவுதான். உங்க கலெக்ஷன்ல இருக்கிற பொருள்களோட மொத்த மதிப்பு எவ்வளவு சார்? சாரி, இது கொஞ்சம் தர்ம சங்கடமான கேள்வி. ஒருத்தரோட வருமானத்தை கேட்கற மாதிரி தான் இதுவும். வெரி சாரி சார். உங்ககிட்ட உள்ள கலெக்ஷன்கள்லயே நீங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறவை எவை? நம்ம நாட்டு கரன்சியையே எடுத்துக்கங்களேன். ₹5 நோட்டு அடிக்கிறாங்கன்னா ஒரு சீரியல்ல மொத்தம் 10 லட்சம் நோட்டுகள் அடிப்பாங்க. அப்புறம் சீரியல் நம்பர் மாத்திடுவாங்க. ஒரு சீரியல்ல முதல் நம்பர் போட்ட நோட்டும் 10 லட்சமாவது நோட்டும் நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி ஃபேன்சி நம்பர் நோட்டுகள், அதாவது 11111, 22222, 33333, இந்த மாதிரி 99999 வரைக்கும் ஒரே சீரியல் நோட்டுகள் சேகரிச்சிருக்கேன். இந்த ஃபேன்சி நம்பர் செட் ₹2, ₹5, ₹10, ₹20 கூட வச்சிருக்கேன். கிரேட். இது ரொம்ப சிரமமாச்சே, எப்படி சாதிச்சிங்க? இந்த பொழுதுபோக்குல ஈடுபடுற மற்ற நண்பர்கள் கிட்ட சொல்லி வச்சு டபுள்ஸ் மாத்தி சில சமயம் பிரீமியம் விலை கூட கொடுத்துருக்கேன். கொஞ்சம் சிரமம்தான். சாதிச்சுட்டா கிடைக்கிற மன திருப்தியே தனி. அப்புறம் சார், வேற என்ன பொருள்கள்? இன்னொரு அபூர்வமான பொருள் வச்சிருக்கேன்னா அது ஒரு சாதாரண ஸ்டாம்பு தான். ஆனா வித்தியாசமான மதிப்பான ஸ்டாம்பு. கொல்சே மிஸ்டேக்னு பேரு. ஆமா சார், அதை பத்தி ஆர்டிக்கல் படிச்சிருக்கேன். சமீபத்துல லண்டன்ல அந்த ஸ்டாம்பை ஒருத்தர் ஏலத்துக்கு விட்டதா? எஸ், உலகத்திலேயே அந்த மாதிரி 2 ஸ்டாம்பு தான். அதுல ஒரு ஸ்டாம்பு என்கிட்ட இருக்கு. வாவ். லண்டன்ல ஏலத்துக்கு போன அந்த ஸ்டாம்போட இந்திய மதிப்பு என்ன சார்? 1,02,000 பவுண்ட்ஸுக்கு ஏலத்துல போச்சு. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பவுண்டுக்கு இந்திய மதிப்பு கிட்டத்தட்ட ₹45 ஆகுது. அப்படின்னா என்ன ஆச்சு? அர்ஜுன் தாஸ் தன் மேல் பாக்கெட்டில் இருந்து கால்குலேட்டர் எடுத்து கணக்கு போட்டு அவளிடம் காட்டினார். 45,90,000 என்று காட்டியது கால்குலேட்டர். மை குட்னஸ், கிட்டத்தட்ட 46 லட்சமா? ஒரு சின்ன ஸ்டாம்போட மதிப்பா? கன்னத்தில் விரல் வைத்து ஆச்சரியப்பட்டாள் அவள். இருங்க, இது ஏலத்துக்கு போய் 6 மாசமாச்சு.
இன்னைக்கு இன்னும் 5-6 லட்சம் சேர்த்து விற்கலாம். கிட்டத்தட்ட அரை கோடிக்கு போகும். ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு சார் கேட்கறதுக்கு. உங்க கலெக்ஷன்ஸை நாங்க பார்க்கலாமா? தாராளமா வாங்க. அர்ஜுன் தாஸ் மாடிப்படிக்கு அருகில் கீழேயே இருந்த ஒரு பெரிய அறையை தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து சாவி எடுத்து திறந்தார். உள்ளே விளக்கு போட்டதும் அது அறையல்ல, நீள் சதுரமான ஒரு ஹால் என்பது புரிந்தது. அறையின் ஒரு சைடு சுவற்றில் ஒரே ஒரு 8 அடி ஜன்னல் 4 கதவுகளுடன் இருந்தது. மற்றபடி 3 சுவர்களிலும் கண்ணாடியாலான அலுமினிய சேனல்களின் ஆதரவில் நிற்கும் நாகரிகமான ஷோகேஸ்கள் இருந்தன. எக்ஸிபிஷனில் போல் அங்கங்கே ஃபோக்கஸ் விளக்குகள் இருந்தன. ஷோகேஸ்களில் விதவிதமான நாணயங்கள், ஸ்டாம்புகள், கெடிகாரங்கள் பொருத்தப்பட்டு கீழேயே விளக்கங்களும் தரப்பட்டிருந்தன. அர்ஜுன் தாஸ் 2 பேருக்கும் சில விளக்கங்களை சொல்லிக்கொண்டே, எதையும் தொட்டுடாதீங்க என்றார். ஏன் சார்? எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது, ஒரு சேஃப்டி ஏற்பாடு. அவளும் அவனும் ஷோகேஸில் இருந்து 2 அடி தள்ளி நின்று கொண்டார்கள். எங்க சார் அந்த கொல்சே மிஸ்டேக் ஸ்டாம்ப்? அந்த ஸ்டாம்போட போட்டோ மட்டும் இதோ பின்குத்தி வச்சிருக்கேன் பாருங்க. அப்ப ஸ்டாம்ப் எவ்வளவு மதிப்பு சொன்னேன்? அதை 10ஓட 11 வைக்க முடியுமா? அதை வேற ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருக்கேன். சாரி, அதை உங்களுக்கு காட்ட முடியாது. உங்களுக்குன்னு இல்ல, யாருக்குமே நான் அதை காட்டுறதில்ல. பரவாயில்ல சார், புரியுது என்றாள் அவள். போட்டோஸ் எடுக்கலாமா சார் இதையெல்லாம் என்றான் போட்டோகிராஃபர். தாராளமா என்றார் அர்ஜுன் தாஸ். ஃபேன்சி கரன்சி நோட்டுகளை போக்கஸ் செய்து ஒரு போட்டோ எடுத்த அவன் அந்த ஷோகேஸ் பின்னணியில் அந்த ரிப்போர்ட்டர் அர்ஜுன் தாஸை பேட்டி காண்பது போல ஒரு போட்டோ எடுத்தான். பிறகு மூவரும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தார்கள். ஷோகேஸ்கள் மேல கரண்ட் பாய்ச்சிருக்கிற மாதிரி வேற ஏதாச்சும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்களா சார்? கரண்ட் பாஸ் ஆகிற அதே நேரத்துல வீடு பூரா அலாரம் பெல் அடிக்கிற மாதிரி ஏற்பாடு இருக்கு. வீட்டுக்கு 24 மணி நேரமும் 3 வாட்ச்மேன் மாத்தி மாத்தி ரவுண்டு வர்றாங்க. வீட்டுக்குள்ள நுழையிறப்போ ராஜபாளையத்துல இருந்து வாங்கின என் நாய் டைகரை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த துறையில நீங்க இன்னும் செய்ய விரும்புற சாதனை என்ன சார்? இப்போ எனக்கு ஒரு புது துறையில ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. என்ன சார் அது? ஒரு சிறந்த சினிமா தயாரிப்பாளர்னு பேர் வாங்கணும். நான் எடுக்கிற படங்கள் ஒவ்வொன்றும் சில்வர் ஜூப்ளி கொண்டாடணும். இந்த நோக்கத்தோட இப்போ ஒரு தமிழ் படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரபல டைரக்டர் அருள்ராஜ் டைரக்ட் பண்றாரு. சூரியகுமார் நடிக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் தான் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கு. இன்னும் 1 மாசத்துல ரிலீஸ் ஆயிடும். படத்தோட பேர் என்ன சார்? வெற்றி வீரன். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. வணக்கம் வைத்துவிட்டு அவர்கள் புறப்பட்டார்கள். அத்தியாயம் 5. நிரூபரும் போட்டோகிராஃபரும் வெளியே வந்து வாட்ச்மேனிடம் ஒரு புன்னகை செய்துவிட்டு சாலையில் நடந்தார்கள். அடுத்த தெருவின் முனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் பைக்கில் அவன் ஏறிக்கொள்ள பின்னால் அவள் அமர்ந்ததும் புறப்பட்டான். மோனி, அசல் ரிப்போர்ட்டர் மாதிரியே பிச்சு உதறிட்ட. என்ன நினைக்கிற அர்ஜுன் தாஸ் பத்தி என்றான் கழுத்தில் கேமரா மாட்டியிருந்த சாம்சன். பயங்கரமான விஷயக்காரர், கொஞ்சம் அப்பாவி, கொஞ்சம் முட்டாள் என்றாள் மோனிஷா அவன் இடுப்பை ஒரு கையால் வளைத்து பிடித்தபடி. எப்படி சொல்ற? அரை கோடி மதிப்புள்ள ஸ்டாம்பை கண்ணில் காட்டலையே, அதனால விஷயக்காரர். அந்த ரூமோட பாதுகாப்பு ஏற்பாடுகளை நம்ம கிட்ட உளறினதால அப்பாவி. இதெல்லாம் புரியுது. எதுக்காக முட்டாள்னு சொன்ன? ஏராளமான சொத்தும் நல்ல தொழிலும் வச்சுக்கிட்டு இருக்கிற இவருக்கு போய் சினிமா எடுக்கணும்னு ஆசை வந்துச்சே, அதனால சொன்னேன். அவர் என்ன டைப் ஆசாமியா இருந்தா நமக்கு என்ன சாம்? உன் சோலையப்பன் எவ்வளவு விஷயங்களை மறைச்சிட்டார் பாத்தியா? ஆமா, லண்டன்ல அந்த ஸ்டாம்பு என்ன விலைக்கு ஏலத்துல போச்சுன்னு சொல்லல. அந்த ஸ்டாம்போட மதிப்பு வெறும் 10,000 தான். ஆனா பிரஸ்டீஜுக்காக அதை கைப்பற்ற 1 லட்சம் செலவு செய்ய தயாரா இருக்கான் பம்பாய்க்காரன்னு நிறைய ரீல் சுத்திட்டான் அவன். குறைச்சலா 10 லட்சமாவது பம்பாய் பார்ட்டிக்கிட்ட சோலையப்பன் பேசி இருக்கணும் சாம். இன்னும் கூடவே கூட இருக்கலாம் மோனி. 5 லட்சம் தரதா இருந்தா இதுல இறங்குறேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. அவங்கிட்ட எதுக்காக சொல்லணும்? புரியலையே. ஸ்டாம்பை முதல்ல கைப்பற்றிடலாம் மோனி. அப்புறம் பம்பாய்க்காரனோட நாமே ஸ்ட்ரைட் டீலிங் வச்சுக்கலாம். பம்பாய் பார்ட்டி யாருன்னு நமக்கு தெரியாதே, அது சுலபமா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறவங்க குறைச்ச பேர் தான் இருப்பாங்க. விசாரிச்சா தெரிஞ்சிடும். அப்ப சோலையப்பன்? அவனை நான் பாத்துக்கிறேன். சரி, பிளான் என்ன? இரு பேசலாம். பைக்கை அந்த ஹோட்டல் வாசலில் நிறுத்தினான். சைடு பகுதியில் இருந்த கார்டனில் போடப்பட்டிருந்த மேஜைகளில் ஒன்றை தேர்வு செய்து சென்று அமர்ந்தான். மோனிஷா அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். சரி, இப்ப பிளான் என்ன? பால் பாசந்தியும் கட்லெட்டும் சாப்பிடுறது என்றவன் அருகில் வந்த சர்வரிடம் அதையே சொல்லி அனுப்பினான். சொல்லு சாம். இன்னைக்கு ராத்திரியே அந்த பாதுகாப்பு ரூமுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு அந்த ஸ்டாம்பை திருடிக்கிட்டு வந்துட வேண்டியதுதான். என்னாச்சு உனக்கு? ஏன்? அர்ஜுன் தாஸ் தான் அந்த ஸ்டாம்பை வேற ஒரு இடத்துல பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்கிறதா சொன்னாரே. ஒளிச்சு வச்சிருக்கிறது உண்மை, ஆனா வேற இடத்துலன்னு சொன்னது பொய் மோனிஷா. அவர்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ல மற்ற பொருள்களோட மொத்த மதிப்பே 1 லட்சம் தாண்டாது. வாட்ச்மேன், நாய், அலாரம், கரண்ட்னு இத்தனை பாதுகாப்பு அந்த ரூமுக்கு கொடுத்திருக்காருன்னா இதுல இருந்தே புரிஞ்சுக்க வேணாமா அந்த ஸ்டாம்பு அந்த ரூமுக்குள்ளதான் இருக்குன்னு?
சரி, அது அந்த ரூமுக்குள்ள தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். எப்படி இத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் ஒவ்வொன்றா முறியடிப்ப? மோனி, சோலையப்பன் என்கிட்ட தகவல் சொன்னது போன வாரம் திங்கட்கிழமை. இன்னைக்கு திங்கட்கிழமை. நடுவுல ஒரு வாரம் நான் அவரோட பங்களாவை ராத்திரிகள்ல அப்சர்வ் செஞ்சேன். அவரை பத்தின முழு தகவல்களையும் திரட்டினேன். மோனி, அந்த வீட்டில் மொத்தம் 3 பேரு. அர்ஜுன் தாஸ், அவர் பொண்டாட்டி பிரேமி, அவர் தங்கச்சி அனிதா தான் நம்ம உட்கார சொல்லி காப்பி கொடுத்த பொண்ணு. அது காலேஜில் படிக்குது. அர்ஜுன் தாஸ் வீட்டோட எந்த வேலைக்காரனும் இல்லை. எல்லாரும் சாயங்காலம் 6 மணிக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது வாட்ச்மேன் ஒருத்தந்தான். அர்ஜுன் தாஸுக்கு ஒரே ஒரு பையன், பேர் சிவா. ஊட்டியில் இருக்கிற எஸ்டேட்டை பார்த்துக்கிறான். சர்வர் வர பேச்சை உடனே கத்தரித்தான் சாம்சன். அவன் வைத்து விட்டு போனதும் தொடர்ந்தான். அர்ஜுன் தாஸுக்கு கிளப்புக்கு போய் சீட்டாடுற பழக்கம் உண்டு. தினம் ராத்திரி 2 மணிக்கு குறைஞ்சு அர்ஜுன் தாஸ் வீடு திரும்புறதில்ல. ராத்திரி 11:30 மணி சுமாருக்கு பக்கத்து பங்களாவில் வாட்ச்மேனா இருக்கிற சாத்தையன் இங்கே வர்றான். இங்கே நைட்டு வாட்ச்மேனா இருக்கிற பலராமனும் அவனுமா தெருமுனையில் இருக்கிற டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு திரும்புறாங்க. அப்படி அவங்க போறப்ப பலராமன் போர்ட்டிகோல கட்டி போட்டிருக்கிற நாய் டைகரை முன்பக்க கேட்ல கட்டிட்டு போயிடுறான். இன்னைக்கு நாம 2 பேரும் அந்த பங்களாவுக்கு போனப்ப அந்த டைகர் என்னை பார்த்து வாழை ஆட்டுச்சே, கவனிச்சியா? ஆமா, எப்படி? ஒரு வாரமா அதுக்கு பலராமன் டீ குடிக்க போற சமயத்துல ஃபாரின் நாய் பிஸ்கட் போட்டு கழுத்தை தடவி கொடுத்து ஃப்ரெண்டாக்கிட்டேன். பெரிய ஆள் தான் நீ. சரி, பிளான் என்ன? இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு நான் அந்த பங்களா எதிர்க்க ஒரு மரத்துக்கு பின்னாடி காத்துக்கிட்டு இருப்பேன். பலராமனும் சாத்தையனும் டீ குடிக்க போனதும் நான் கேட் கிட்ட போவேன். டைகருக்கு பிஸ்கட் போடுவேன். கேட்டை சுலபமா ஏறி உள்பக்கம் குதிப்பேன். ரைட்டு, அந்த ரூமுக்குள்ள நுழையணுமே. மோனி, அந்த ரூமை ட்ரைனேஜ் பைப்பு பிடிச்சு மாடி ஏற சிரமம் வைக்காம கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைச்சிருக்கார் அர்ஜுன் தாஸ். அந்த ரூமுக்கு ஒரே ஒரு 8 அடி ஜன்னல், அதுக்கு 4 கதவுகள். நீயும் அர்ஜுன் தாஸும் சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருந்தப்போ நான் நைஸா அதுல ஒரு ஜன்னலோட உள்தாப்பால சத்தமில்லாம விலக்கி வச்சேன். அதை நீ கூட கவனிக்கல. சூப்பர் திருடன்யா நீ. அதனால வெளிப்பக்கத்துல இருந்து 2 அடி அகலமுள்ள ஒரு ஜன்னல் கதவை திறந்துடுவ. ஆனா கிரில் இருக்கே. ஆனா என்கிட்ட ஸ்க்ரூ டிரைவர் இருக்கே. சரி, ரூமுக்குள்ள போயிடுவேன்னு வச்சுக்கலாம். அப்புறம் அலாரம் சுவிட்சை பைபாஸ் பண்ற கண்ட்ரோல் சுவிட்சையும் அந்த ரூமோட எலக்ட்ரிக் மெயின் சுவிட்சையும் அணைச்சிட்டு டார்ச் லைட் வெளிச்சத்துல 1 இன்ச்சு விடாம தேட வேண்டியதுதான். ஏதாச்சும் ஏடாகுடமாகிட்டா? இருக்கவே இருக்கு என் ரிவால்வர் என்ற சாம்சன் பாசந்தியை ஒரு ஸ்பூன் எடுத்து அவளுக்கு கீழே சிந்த விடாமல் ஜாக்கிரதையாக ஊட்டியபடி, சாம்சன், உனக்கு மட்டும் அந்த ஸ்டாம்பு கிடைச்சிட்டா குறைச்சலா 10 லட்சமாவது இதுல நாம லாபம் பார்த்துடலாம். மிச்சம் 40 லட்சத்தை கடல்ல போட்டுடலாம்னு சொல்றியா? சாம், என்ன சொல்ற நீ? என் பிளான் இப்போ ரொம்ப பெருசாயிடுச்சு. சரி, இதுல என்னோட பங்கு என்ன? நான் சொல்ற இடத்துல ஒரு காரோட நீ வெயிட் பண்ணணும், அது போதும் என்றான் சாம்சன் சிந்தனையுடன். அத்தியாயம் 6. ஒரே குளிரா இருக்குங்க, ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு போங்க என்றாள் பிரேமி கண்ணாடி முன் நின்று தலைவாரி கொண்டிருந்த அர்ஜுன் தாஸை பார்த்து. சரி, எடுத்துக்கொடு. வார்ட்ரோப் திறந்து கையில்லாத ஸ்வெட்டர் ஒன்றை எடுத்து வந்து பிரேமி நீட்ட, போட்டுவிடு என்று 2 கைகளையும் நீட்டினார். சின்ன பாப்பாவா நீங்க? பெட்ரூமுக்குள்ள எப்பவும் புருஷன் பொண்டாட்டிக்கு சின்ன பாப்பா, பொண்டாட்டி புருஷனுக்கு சின்ன பாப்பா என்று அவள் தோதிற்கு கைகளை நுழைத்து ஸ்வெட்டர் மாட்டிக்கொண்டார் அர்ஜுன் தாஸ். சுற்றிலும் கீழ் முனைகளை சரியாக இழுத்து விட்டுவிட்டு காலரை வெளியே எடுத்து விட்டாள் பிரேமி. நான் ஒன்று கேட்கலாமா? நமக்கு இனிமே குழந்தை பிறக்க சான்ஸே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஊட்டில எஸ்டேட் பார்த்துக்கிற நம்ம சிவா ஒருத்தன் போதும். அதனால குழந்தை தவிர வேற ஏதாவது கேளு. அதுவும் இல்லாம சிவாவுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு தம்பியோ தங்கையோ பிறந்தா நல்லா இருக்காது பாரு. கருமம், உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கு போலிருக்கு. நான் சொல்ல வந்தது அது இல்ல. வேற என்ன? இந்த சினிமா கினிமா எல்லாம் நமக்கு வேணுமா? ஏன், நிறைய கடன் வாங்கி இருக்கீங்கன்னு அனிதா சொன்னா. சொல்லிட்டாளா? இதெல்லாம் அன்னிக்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தேன். இதை பாரு பிரேமி, சினிமா எடுக்க நிறைய லட்சங்கள் வேணும். நம்ம கிட்ட சொத்துக்களா இருக்கு. இந்த வீட்டையும் எஸ்டேட்டையும் அடகா வச்சு பணம் வாங்கியிருக்கேன். படம் வித்ததும் எல்லா கணக்கையும் செட்டில் பண்ணிட போறேன். இந்த படம் சக்சஸ் ஆகி 30 லட்சம் எனக்கு லாபம் தரப்போகுதுங்கிறது ஏன் கணக்கு. அதுல 10 லட்சத்துக்கு ஒரு வைர நெக்லஸ் உனக்கு வாங்கி தர பிளான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இத பாரு, இதெல்லாம் வியாபாரத்துல சகஜம். இதெல்லாம் ஆம்பளைங்க சமாச்சாரம். நீ நிம்மதியா சிவன் கோயில் பார்வதி கோயில்னு போய்கிட்டு நிம்மதியா தூங்கு. கிளப்புக்கு போயிட்டு வந்துடுறேன் என்ன? அவள் கன்னத்தில் தட்டிவிட்டு வெளியே வந்தார் அர்ஜுன் தாஸ். படிகள் இறங்கினார். ஹாலில் நடந்தபடியே பரீட்சைக்காக படித்து கொண்டிருந்த அனிதாவின் அருகில் வந்தார். ஏய் வாளு என்று அவள் காதை பொய்யாக திருகி, அண்ணிக்கிட்ட நான் நிறைய கடன் வாங்குறேன்னு சொன்னியா என்றார். ஆமா, அண்ணி தான் கேட்டாங்க. சினிமா எடுக்க நிறைய பணம் வேணுமே, எப்படி சமாளிக்கிறார்னு கேட்டாங்க.
மார்வாடி கிட்ட பத்திரத்துல கையெழுத்து போட்டு தான் சமாளிக்கிறாருன்னு சொன்னேன். திமிரா உனக்கு? இரு, பாதியோட படிப்பை நிறுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டை விட்டு துரத்துறேன். மாப்பிள்ளை கொஞ்சம் சிகப்பா அழகா உயரமா இருக்கட்டும். கழுத, அவ்வளவு அவசரமா உனக்கு? ரைட், நான் புறப்படுறேன். இன்னைக்கு எவ்வளவு நான் தோக்க போறீங்க? கிழிஞ்சது, சாபமா கொடுக்குற, உன்னை வந்து பேசிக்கிறேன். அர்ஜுன் தாஸ் வாசலுக்கு வர கேட் அருகில் இருந்த வாட்ச்மேன் பலராமன் இரட்டை இரும்பு கதவுகளை விரிய திறந்தான். போர்டிகோ கான்கிரீட் தூணில் கட்டி போடப்பட்டிருந்த டைகரின் தலையை செல்லமாக தட்டிவிட்டு ஸ்டாண்டர்ட் 2000இல் அமர்ந்து ஸ்டார்ட் செய்த அர்ஜுன் தாஸ் பலராமன் அருகில் பிரேக் அடித்தார். கதவுக்கு கிரீஸ் போடியா? சரிங்கய்யா. அர்ஜுன் தாஸின் கார் சாலையில் கலந்தபோது மணி இரவு 10. இரவு 11:25க்கு வாட்ச்மேன் சாத்தையன் தன் விழாவில் சொரிந்தபடி வந்து, என்னண்ணே, டீ அடிச்சிட்டு வரலாமா என்றான். உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன் என்ற பலராமன் டைகரை கொண்டு வந்து முன்கேட்டில் கட்டிவிட்டு கேட்டை வெளிப்பக்கம் நின்று பூட்டி சாவியை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு, கொசு தொல்லை தாங்களப்பா என்றபடி சாத்தையனோடு நடந்தான். எதிர்ப்புறம் இருந்த மரத்தின் பின்னால் இருந்து வெளிப்பட்ட சாம்சன் ஜெர்கின் அணிந்திருந்தான். கேட்டை நெருங்கினான். பிஸ்கட் எடுத்து வீசினான். டைகர் ஆர்வமாக கடித்தது. அதன் கழுத்தை தடவி கொடுத்துவிட்டு கேட்டின் குறுக்கு இரும்பு பட்டைகளில் கால் வைத்து ஏறி உள்பக்கமாக சுலபமாக இறங்கினான். டைகர் மும்முரமாக பிஸ்கட் சாப்பிட சாம்சன் அந்த பங்களாவின் நேர் பின்புறம் இருட்டு தீவுகளுக்குள் தாவி தாவி பதுங்கி வந்து சேர்ந்தான். அந்த பாதுகாப்பு அறையின் 8 அடி நீள ஜன்னலை சமீபித்தான். குறை நிலவின் மங்கலான வெளிச்சத்தில் ஓரளவு பார்க்க முடிந்தது. கடைசி கதவின் விளிம்பை விரல் கொண்டு நெம்ப உள்புறம் தாழ்பால் விளக்கப்பட்டிருந்ததால் சுலபமாக திறக்க முடிந்தது. இப்போது அவன் அந்த அறைக்குள் செல்ல தடையாக இருந்தது 2 அடி அகல 4 அடி உயர இரும்பு பட்டைகளால் ஆன கிரில். அதை ஆராய்ந்தான். மொத்தம் 10 இடங்களில் ஸ்க்ரூ செய்யப்பட்டு இருந்தது. ஜெர்கினுக்குள் கைவிட்டு அந்த புத்தம்புதிய ஸ்க்ரூ டிரைவரை எடுத்தான். ஒவ்வொரு ஸ்க்ரூவாக கலற்றத் தொடங்கினான். சற்று போராட வேண்டியிருந்தது. எல்லா ஸ்க்ரூக்களையும் கலற்றி தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு கிரில் சட்டத்தை இழுத்தான். தனியாக வந்தது. அதை உள்பக்கமாகவே ஓரமாக நிறுத்திவிட்டு எம்பி ஏறினான். அறைக்குள்ளே வந்தான். கிரில்லை ஸ்க்ரூ போடாமல், ஆனால் பழையபடி அதன் இடத்தில் சும்மா பொருத்தி வைத்து ஜன்னலின் கதவை இழுத்து தாளிட்டான். டீ குடித்துவிட்டு திரும்பும் பலராமன் பங்களாவை ஒரு முறை சுற்றி வருவான். சுற்றி வரும்போது இந்த ஜன்னல் பக்கம் ஒரு முறை கண்டிப்பாக பார்வை திரும்பும். ஆனால் இந்த செட்டப்பினால் அவனுக்கு எந்த சந்தேகமும் வரப்போவதே இல்லை. மெல்லிய வெளிச்சத்தில் அந்த ஷோகேஸ்களின் அலுமினிய சட்டங்கள் பளிச்சென்று தெரிந்தன. ஒரு கையடக்க டார்ச் லைட்டை உயிர்ப்பித்து கொண்ட சாம்சன் முதல் காரியமாக சற்று மறைவாக இருந்த சுவிட்ச் போர்டை அடைந்து மெயின் சுவிட்சை அணைத்தான். அலாரம் சிஸ்டத்தின் கண்ட்ரோல் சுவிட்சை தேட சிறிது நேரம் பிடித்தது. பிறகு அதையும் இயங்காமல் திருப்பி வைத்தான். இப்போது அந்த குட்டி டார்ச் லைட்டை தன் வாயில் கவ்விக்கொண்டு ஒவ்வொரு ஷோகேஸின் ஸ்லைடிங் கண்ணாடி கதவுகளையும் தள்ளி ஆராய துவங்கினான். எத்தனை வகை ஸ்டாம்புகள், எத்தனை வகை கை கடிகாரங்கள், எத்தனை விதமான சாவி வளையங்கள்! இந்த ஆசாமிக்கு என்ன ஒரு ரசனையான பொழுதுபோக்கு ஆர்வம் என்று தோன்றியது. பொறுமையாக கொல்சே மிஸ்டேக் என்ற பெயரில் அவனை அரை கோடீஸ்வரனாக்கக்கூடிய குட்டி தேவதையை அவன் தேடத் தொடங்கினான். தன் கார்டுகளை பார்த்தார் அர்ஜுன் தாஸ். 7-8 ரம்மி சான்ஸுகள். ஆனால் ஒரு ஜோக்கர் கூட இல்லை. இந்த கார்டுகளில் ஆடும்போது சரசரவென்று ரம்மி, செகண்ட் ரம்மி எல்லாம் சேர்ந்து சட்டென்று டிக்ளேர் செய்யவும் வாய்ப்பிருக்கிறது. அதே சமயம் கடைசி வரை கழுத்தருந்து விடும் வாய்ப்பும் இருக்கிறது. ஏற்கனவே 7000 விட்டாயிற்று. அர்ஜுன் தாஸ் ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் கார்டுகளை கவிழ்த்து போட்டு, நான் ஸ்கூட்டுப்பா என்று விட்டு ஆஸ்ட்ரேயில் குறுக்கில் வைத்த சிகரெட்டை எடுத்துக்கொண்ட போது கிளப் அசிஸ்டன்ட் அருகில் வந்து பவ்யமாக குனிந்து ஒரு விலாச அட்டையை நீட்டினான். விலாச அட்டை சந்தன மரச் செதுக்கலில் பொன் முத்திரையிட்டு வந்திருக்கும் நபரின் தரம் சொன்னது. LS கிருஷ்ணமேனன் என்று ஆங்கிலத்தில் துவங்கி ஒரு பெங்களூர் விலாசத்துடன் 6 போன் நம்பர்களுடன் இருந்தது. அர்ஜுன் தாஸ் நம்பவே இல்லை. ஏன்பா, இவரே வந்திருக்கிறாரா என்றார். ஆமா சார், கோட் சூட் போட்டிருக்காரு, வெளிநாட்டு கார்ல வந்து இறங்கினாரு. உங்க பேர் சொல்லி கேட்டாரு. நீங்க யாருன்னு கேட்டேன். என்ன LSKன்னு சொல்லுவாங்க, இதை கொடுன்னு கார்டு கொடுத்தாரு. அர்ஜுன் தாஸ் உடனே எழுந்து கொண்டார். LSKன்னு பெங்களூர்ல ஒரு புள்ளி, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய கோடீஸ்வரர். ஆன்டிக் கலெக்ஷன்ல இந்தியாவிலேயே நம்பர் 1 இவர்தான். அவர் இந்த நேரத்துல என்ன தேடிக்கிட்டு ஏன் வந்திருக்காருன்னு புரியல. பார்த்துட்டு வந்துடுறேன். கிளப்பின் குளிர் வசதி செய்த வரவேற்பு அறையில் அமர்ந்திருந்த LSKக்கு வணக்கம் சொன்னபடி வந்த அர்ஜுன் தாஸ் கை குலுக்கினார். சார், நம்பவே முடியல, நீங்க என்ன தேடி. டென்ஷன் ஆகாம உட்காருங்க அர்ஜுன். என்னை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு பெஸ்ட் கலெக்டர்னு எனக்கு தெரியும்.
உங்களை சந்திக்க உங்க வீட்டுக்கு ஃபோன் செஞ்சேன். நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. சாரி, உங்க பர்சனல் நேரத்துல நான் டிஸ்டர்ப் பண்றேன். நோ ப்ராப்ளம். என்ன விஷயமா சென்னை வந்திருக்கீங்க? உங்களை பார்க்கத்தான். என்ன விஷயம் சார்? இரவிலும் அணிந்திருந்த தன் குளிர் கண்ணாடியை கழற்றி தன் டையின் அகலம் குறைவான அடிப்பட்டையால் அதை துடைத்தபடி நிதானமாக சொன்னார் எல்எஸ்கே. மிஸ்டர் அர்ஜுன், அடுத்த வாரம் பெங்களூர்ல என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு வாரத்துக்கு பப்ளிக் எக்ஸிபிஷன் நடத்துறதா இருக்கேன். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. தெரியுமே சார், பேப்பர்ல பார்த்தேன். நான் கூட அந்த எக்ஸிபிஷனுக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நேரடியா வந்துடுறேனே. உங்ககிட்ட கொல்சே மிஸ்டேக் ஸ்டாம்ப் இருக்கு. இந்த எக்ஸிபிஷனுக்கு ஆல் ஓவர் தி இந்தியாவிலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. வெளிநாட்டில இருந்தெல்லாம் கூட வர்றாங்க. பத்திரிகைக்காரங்களை எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸிபிஷன்ல அந்த ஸ்டாம்ப் இடம்பெற்றா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். உங்க பர்சனல் கலெக்ஷன்ஸை எக்ஸிபிட் பண்றீங்க. இதுல ஏன் கொல்சே மிஸ்டேக் எப்படி சார் இடம்பெற முடியும்? அதை நீங்க வித்துட்டா முடியுமே சார், அதிர்ந்தார் அர்ஜுன் தாஸ். அதை நான் யாருக்கும் விற்கிறதா அபிப்பிராயமே இல்லை சார். அதோட ஜோடி ஸ்டாம்ப் லண்டன்ல ஏலம் போனது உங்களுக்கு தெரியும். இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 45. இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாம்புக்கு நான் ஆஃபர் பண்ற விலை 60 லட்சம். யோசனை பண்ணுங்க அர்ஜுன். அந்த ஸ்டாம்ப் 45 லட்சத்துக்கு ஏலத்திற்கு போன போதே அர்ஜுன் தாஸுக்கு பிரமிப்பாக இருந்தது. எல்எஸ்கே இப்போது 60 லட்சம் தருவதாக சொன்னதும் மேலும் பிரமிப்பாக இருந்தது. இது மகத்தான விலை. இந்த ஆள் கௌரவ பித்து பிடித்து பணத்தை வாரி இறைக்க தயாராகிவிட்டார். எக்ஸிபிஷன் நடத்துவதால் எந்த விலை கொடுத்தும் வாங்க துணிந்து விட்டார். வேறு சந்தர்ப்பத்தில் இவருக்கு இந்த விலை கேட்க துணிவு வராது. இந்த விலைக்கு அந்த ஸ்டாம்பை விற்பது மிக மிக புத்திசாலித்தனமான ஒரு நடவடிக்கையாக அர்ஜுன் தாஸுக்கு பட்டது. இதனால் இரட்டை லாபம். 1, அதிக விலை. 2, பைனான்சியரிடம் வாங்கியிருக்கும் அத்தனை கடன் தொகைகளையும் திருப்பி கொடுத்து பத்திரங்களை மீட்டு விடலாம். வட்டி மிச்சம். எல்லாவற்றையும் சில நிமிடங்கள் அமைதியாக யோசித்த அர்ஜுன் தாஸ், சரி சார், 60க்கு அதை விற்க நான் சம்மதிக்கிறேன். தேங்க்யூ என்று கை குலுக்கிய எல்எஸ்கே, நான் அந்த ஸ்டாம்பை பார்க்கணும். லாக்கர்ல தானே வச்சிருக்கீங்க என்றார். இல்ல, என் வீட்டுல ரொம்ப சேஃப்டியா வச்சிருக்கேன். அதை பார்த்ததும் உடனே பாதி தொகைக்கு செக்கு தரேன். அர்ஜுன் தாஸ், மீதி தொகைய என் பையன்கிட்ட கொடுத்து அனுப்பி வாங்கிக்கிறேன். இப்பவே உங்க வீட்டுக்கு போய் அதை பார்க்கறதுல எனக்கு மறுப்பு இல்ல. உங்களுக்கு ஏதாச்சும் அசௌகரியம் இருக்கா? பார்ட்டி படியும் போதே மடக்கி போட்டு அட்வான்ஸ் பெற்றுவிட தீர்மானித்தார் அர்ஜுன் தாஸ். மணி பார்த்தார். இரவு 12:10. அதனால் என்ன? ரைட், வாங்க சார் போகலாம் என்றார் அர்ஜுன் தாஸ். அத்தியாயம் 7. சாம்சன் தன் வாட்சின் ரேடியம் முள்களில் நேரம் பார்த்தான். 12:25. மிகவும் வியர்த்து போயிருந்தான் அவன். இவ்வளவு நேரமும் பொறுமையாக ஷோகேஸின் ஒரு மூளை முடுக்கு விடாமல் அலசி டிராயர்களில் தேடி கார்பெட்டை தூக்கி பார்த்து ஸ்விட்ச் போர்டை திறந்து உள்ளே பார்த்து ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் போல் நுணுக்கமாக தேடி பார்த்து ஏமாந்து போயிருந்தான். அந்த அறையோடு இணைந்திருந்த பாத்ரூமிற்குள்ளேயும் கூட தேடி பார்த்தாயிற்று. எவ்வளவு சாமர்த்தியமாக கண்காணித்து நாயை பழக்கி நிருபராக நுழைந்து தாழ்பால் விலக்கி வைத்து கிரில் கலற்றி உள்ளே வந்து என்ன பிரயோஜனம்? பெரிய சாமான் என்றால் சட்டென்று கண்ணில் பட்டுவிடும். 2 சென்டிமீட்டருக்கு 2 சென்டிமீட்டர் சைஸில் உள்ள ஒரு ஸ்டாம்பை ஒலிக்க 10,000 இடங்கள் ஒரு அறையில் கிடைக்கும். அந்த 10,000 இடங்களையும் யூகித்தபடி சாம்சனுக்கு சலிப்பு ஏற்பட்ட போது கார் ஹாரனின் சத்தம் கேட்டது. தொடர்ந்து பங்களாவின் கேட் திறக்கப்படும் சத்தமும் கேட்டது. என்ன இது? இது அர்ஜுன் தாஸின் ஸ்டாண்டர்ட் 2000 காரின் ஹாரன் சத்தம் அல்லவா? இவ்வளவு சீக்கிரம் அவர் வீடு திரும்ப மாட்டாரே. ஒருவேளை என் திட்டம் எங்கேயோ பிசகி வாட்ச்மேன் அவருக்கு போன் செய்து வரவழைத்து விட்டானா? சாம்சனுக்கு திக்கென்றது. திடீரென்று அந்த அறையின் வாசலை நோக்கி 2 ஜோடி பூட்ஸுகளின் சத்தம் அதிகரிப்பதை கேட்டு மேலும் திடுக்கிட்டான். அர்ஜுன் தாஸ் நேராக அந்த அறையை நோக்கித்தான் வருகிறார். கூட வேறு யாரோ ஒருவரும் வருகிறார். யார்? போலீஸா? சாம்சன் சட்டென்று அந்த அறையின் மெயின் சுவிட்சை போட்டுவிட்டு அலாரம் சிஸ்டத்தை முன்போல ஆன் செய்துவிட்டு மிக அவசரமாக பாத்ரூமுக்குள் நுழைந்து கதவை சாத்தி தாளிட்டு கொண்டு பாத்ரூமின் கதவின் சாவி துவாரம் வழியாக பார்த்தான். அர்ஜுன் தாஸும் இன்னொரு சூட்கோட் மனிதரும் உள்ளே வந்தார்கள். பாத்ரூம் கதவின் அடிப்பகுதியில் லேசான இடைவெளி இருந்ததால் அவர்கள் இருவரும் பேசுவதை சாம்சனால் தெளிவாக கேட்க முடிந்தது. அந்த அறையின் விளக்குகள் போடப்பட்டன. அடேங்கப்பா, இவ்வளவு ரசனையா ஷோகேஸ் செஞ்சு பொருள்களை அமைச்சிருக்கீங்களே அர்ஜுன். எல்லாம் உங்க வைஃப் உதவியா? அவளுக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்க பையனா? போங்க டாடி, இதெல்லாம் குப்பைன்னுடுவான். ஊட்டில இருக்கான். அவனுக்கு சென்னை பிடிக்கல. படிச்சது ஊட்டியில, அங்கேயே எங்க எஸ்டேட்டை கவனிச்சுக்கிறான். இந்த விஷயங்கள்ல ஈடுபாட்டோட எனக்கு உதவுறது என் தங்கை அனிதா. அவளுக்கு இதுல ரொம்ப ஆர்வம் உண்டு சார். தொடாதீங்க, எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும். ஒரு நிமிஷம் சிஸ்டத்தை அணைச்சிடுறேன். ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சிருக்கீங்க.
எங்க நம்ம கொல்சை மிஸ்டேக்? அதை காணமே. ரொம்ப மதிப்பானதாச்சே, அதை மத்ததோட வைக்க முடியுமா? தப்பா நினைச்சுக்காதீங்க சார். கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிக்க முடியுமா? தாராளமா. சாவி துவாரம் வழியாக பார்த்து கொண்டிருந்த சாம்சன் அர்ஜுன் தாஸ் அந்த ஸ்டாம்பை எந்த ரகசிய இடத்திலிருந்து எடுக்கப் போகிறார் என்று பார்க்க தயாராக இருந்தபோது இந்த பக்கம் திரும்பி நின்ற அந்த மற்றொரு மனிதர் சுத்தமாக அவன் பார்வையை மறைத்து விட்டார். சை என்றான் சாம்சன் வாய்விட்டு. பாத்ரூம் கதவை லேசாக திறந்து பார்க்கலாமா என்று யோசித்தான். தப்பு, சத்தம் கேட்கும், பார்த்து விடுவார்கள், நான் மாட்டிக்கொள்வேன். அவர்களின் குரல்கள் தொடர்ந்து கேட்டன. இதான் சார் அந்த கொல்சே மிஸ்டேக். பியூட்டிஃபுல். சட்டென்று சாம்சனுக்கு அந்த அவசர யோசனை உதித்தது. நான் ஒரு மடையன். என் பேண்ட் பாக்கெட்டில் அற்புதமான ஒரு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு யோசிக்கிறேனே. இப்போது ரிவால்வரை கையில் எடுத்துக்கொண்டு கதவை சட்டென்று திறந்து கொண்டு முன்னேறினால் போதுமே. அர்ஜுன் தாஸ் கையில் இருக்கும் ஸ்டாம்பை பெற்றுக்கொண்டு துப்பாக்கி முனையில் 2 பேரையும் இந்த பாத்ரூமுக்குள் தள்ளி கதவை மூடிவிட்டு கிரில்லை தள்ளிவிட்டு வெளியே குதிக்க வேண்டியதுதானே. அவர்கள் சத்தம் போட்டு வாட்ச்மேன் ஓடி வருவதற்குள் பின்புற காம்பவுண்டை தாண்டி குதித்து விடலாம். அங்கே ஸ்டார்ட் செய்த காருடன் தயாராக நிற்கிறாள் மோனிஷா. பறந்து விடலாமே. சாம்சன் தன் ரிவால்வரை கையில் எடுத்துக்கொண்ட போது, அர்ஜுன், எப்படி உங்களுக்கு என் மேல இவ்வளவு பெரிய நம்பிக்கை? 60 லட்சம் மதிப்புள்ள பொக்கிஷத்தை என் கையில கொடுத்துட்டீங்களே. மனுஷங்களை பார்த்தாலே தரம் தெரியுமே சார். தவிர இதை என்ன பாருங்க. மை காட், இது என்ன பாக்கெட்ல இருந்து மணி பர்ஸ் எடுக்கிற மாதிரி துப்பாக்கியை எடுக்கிறீங்க அர்ஜுன்? பாதுகாப்புக்காக எப்பவும் நான் வச்சிருப்பேன் சார். லைசன்ஸ்டு. கொடுங்க, எடுத்த இடத்துல ஸ்டாம்பை வச்சிடுறேன். சாம்சன் சுரத்திழந்தான். அர்ஜுனிடம் துப்பாக்கி இருக்கிறதா? இந்த நிலையில் நான் கதவை திறந்து கொண்டு பாய்வதற்குள் அந்த துப்பாக்கியின் தோட்டா என் மேல் பாய்ந்துவிடும். விபரீதம். போலாமா? இருங்க, 30 லட்சத்துக்கு இப்பவே செக்கு கொடுத்துடுறேன். சில வினாடிகள் மௌனம். பிறகு, இந்தாங்க அர்ஜுன். தேங்க்ஸ். உங்க பையனை எப்போ அனுப்பி ஸ்டாம்பை வாங்கிக்கிறீங்க சார்? நாளன்னைக்கு ஈவினிங். அவன் சென்னை வருவான். வந்ததும் உங்களுக்கு ஃபோன் செய்வான். ராமகிருஷ்ணன்னு பேரு. இதான் என் பையனோட போட்டோ. அவங்கிட்ட மீதி 30 லட்சத்துக்கு கேஷ் அனுப்பட்டுமா? கேஷ் வேணாம். அப்ப இப்பவே 4 நாள் தேதி தள்ளி போட்டு இன்னொரு செக்கு கொடுத்துடுறேன். நீங்க இதை எனக்கு விற்க சம்மதிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பெங்களூர்ல வச்சு ஒரு பெரிய விருந்தே கொடுத்தாகணும். எக்ஸிபிஷன் திறப்பு விழாவில் கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும். கண்டிப்பா நான் கலந்துக்கிறேன். வாங்க போகலாம். மீண்டும் அலாரம் சிஸ்டமும் எலக்ட்ரிக் சிஸ்டமும் ஆன் செய்யப்படும் ஓசை கேட்டது. அறையின் விளக்குகள் அணைந்தன. அறையின் கதவு சாத்தப்படும் ஓசை கேட்டது. அவர்கள் போய்விட்டார்கள். பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு மறுபடி அந்த அறைக்குள் வந்தான் சாம்சன். இதே அறைக்குள் தான் அந்த ஸ்டாம்ப் இருக்கிறது. சற்று முன் அதை அர்ஜுன் தாஸ் எடுத்து அந்த ஆளிடம் காட்டிவிட்டு திரும்ப வைத்தார். எங்கே வைத்தார்? சாம்சன் மண்டையை சொரிந்து கொண்டான். அத்தியாயம் 8. அப்புறம் என்று சிரித்தாள் மோனிஷா. கிளாஸில் மதுவை ஊற்றி ஐஸ் துண்டுகளை போட்டுக்கொண்ட சாம்சன், உனக்கு சிரிப்பா இருக்கா? கை கெட்டினது வாய் கேட்டலன்னு சொல்ற பழமொழி எனக்கு ரொம்ப பொருந்தும். திருடனுக்கு தேல் கொட்டின கதையான்னு ஒரு பழமொழி சொல்வாங்களே, அது கூட பொருந்தும் போலிருக்கே. நான் வெறுத்து போயிருக்கேன். கிண்டல் பண்ணாத மோனி. விடிய விடிய தேடினாலும் அந்த துக்குளியூண்டு காகிதம் கைக்கு கிடைக்க போறதில்லன்னு புரிஞ்சதும் பழையபடி வெளியே வந்து கிரில்ல ஸ்க்ரூ பண்ணி மாட்டி கதவை சாத்தி வச்சுட்டு வந்துட்டேன். 60 லட்சத்துக்கு அதை அர்ஜுன் தாஸ் வித்துட்டாரா என்றாள் மோனிஷா. அவன் உதட்டில் வைத்துக்கொண்ட சிகரெட்டை லைட்டர் கொண்டு பற்ற வைத்தாள். ஆமா, 2 செக்கில் செட்டில் பண்றான் அவன். அவன் யாரு? அவ்வளோ பெரிய பைத்தியக்காரன். அவன் யாருன்னு தெரியல. அப்போ நாம ஆட்டத்துல இருந்து அம்பேல் தானா? இல்ல, வேற திட்டம் யோசிச்சுட்டேன் நான். என்ன அது? விலை பேசி செக்கு கொடுத்துட்டாலும் ஸ்டாம்பை வாங்கிட்டு போக நாளன்னைக்கு ஈவினிங் அவர் பையன் வெளியூர்ல இருந்து வரப்போறான். அவன் பேரு ராமகிருஷ்ணன். அவன் சென்னை வந்ததும் அர்ஜுன் தாஸுக்கு ஃபோன் செய்வான். அவன் எத்தனை மணிக்கு சென்னை வருவான்னு தெரியாது. சாம், உன் பிளான் புரிஞ்சு போச்சு. சொல்லு பார்க்கலாம். ரெடிமேட் கடைக்கு போய் காஸ்ட்லியான சூட் கோட் டை எல்லாம் வாங்கி கட்டிக்க போற. நாளன்னைக்கு மத்தியானமே அர்ஜுன் தாஸுக்கு ஃபோன் பண்ணி நான் தான் ராமகிருஷ்ணன்னு பேச போற. நேர்ல போய் ஸ்டாம்பை வாங்க போற. நோ சான்ஸ். அந்த ஆள் தன் மணி பர்ஸ்ல இருந்து தன் பையனோட போட்டோவை அர்ஜுன் தாஸுக்கு காமிச்சு தொலைச்சிட்டான். ஆட பாவமே. அதனால என்ன? அர்ஜுன் தாஸோட ஆபீஸ் போனையும் அவரோட வீட்டு போனையும் நாம ஒட்டு கேட்க போறோம். அந்த டெலிஃபோன்களுக்கு போற கம்பியில நாளைக்கு ராத்திரி நான் ஒரு கருவி பொருத்த போறேன். நாளன்னைக்கு காலையில இருந்தே நீ ஒரு கார்ல அர்ஜுன் தாஸ் வீட்டுக்கு பக்கத்துல வெயிட் பண்ண போற. உன் கார்ல ஒரு ரிசீவிங் சாதனம் இருக்கும். அர்ஜுன் தாஸ் வீட்டுக்கு எந்த ஃபோன் வந்தாலும் அதை உன்னால கேட்க முடியும், ரெக்கார்டு செய்யவும் முடியும். நீ என்ன செய்ய போற? அதே மாதிரி நான் மெயின் ரோட்ல அர்ஜுன் தாஸ் ஆபீஸ்க்கு பக்கத்துல அந்த மாதிரி சாதனத்துல டெலிஃபோன் பேச்சையெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருப்பேன். ராமகிருஷ்ணன் எந்த ஃபோனுக்கு செய்வான்னு தெரியாதே. அதனால உன்கிட்ட ஒரு வயர்லெஸ் செட்டு இருக்கும், என்கிட்ட ஒரு வயர்லெஸ் செட்டு இருக்கும். அப்பப்போ அதுல நாம பேசிப்போம்.
அப்புறம் ராமகிருஷ்ணனை அர்ஜுன் தாஸ் எங்கே வர சொல்லி அதை ஒப்படைக்க போறான், எத்தனை மணிக்குன்னு நமக்கு அந்த டெலிஃபோன் பேச்சில் தெரியலாம். அத்தனை மணிக்கு அந்த இடத்துல ரகசியமா காத்திருந்து டீலிங் முடிஞ்சதும் புறப்படுற ராமகிருஷ்ணனை மடக்கிறது தான் என் பிளான். கொஞ்சம் மூக்க சுத்துது, வேற வழி இல்ல என்ற சாம்சன் எழுந்து கொண்டான். என்ன சாம், எங்க புறப்பட்டுட்ட? ஜி பூம்பான்னு சொன்னா வயர்லெஸ் செட், மைக்ரோஃபோன் எல்லாம் வந்துடுமா? அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண வேணாமா என்ற சாம்சன் முடிந்த சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் நசுக்கிவிட்டு நடந்து செருப்பணிந்து கொண்டான். அத்தியாயம் 9. ஹோட்டல் அம்பாசிடர் பல்லவாவின் கார் பார்க்கிங்கில் தனது காரை நிறுத்திவிட்டு இறங்கின ராமகிருஷ்ணனின் கண்கள் லேசாக சிவந்திருந்தன. 1 மணி நேரத்திற்கு முன்னால் கார் பயணத்தின் நடுவில் குடித்த மது போதை இன்னும் லேசாக இருந்தது. பசித்தது. மணி மதியம் 1:30. நடந்து ரிசப்ஷனை அடைந்தான். தனது வெள்ளை கோட் பாக்கெட்டில் இருந்து கைக்குட்டை எடுத்து முகம் துடைத்து கொண்டான். ராமகிருஷ்ணன் ஃப்ரம் பெங்களூர், அறை ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறது என்று ஆங்கிலத்தில் சொன்னான். எஸ் சார் என்ற அந்த பெண்மணிக்கு கிளியர் சில் பற்றி யாருமே சொல்லியதில்லை என தெரிந்தது. ரூம் பாய் வந்து அவளிடம் சாவியும் அவன் கையில் இருந்த பிரீஃப்கேஸையும் பெற்றுக்கொண்டு லிஃப்ட்டுக்கு நடந்தான். கையில் மடித்து போட்டிருந்த ஸ்வெட்டரை தோளில் போட்டுக்கொண்டு தொடர்ந்தான் ராமகிருஷ்ணன். தன் அறைக்கு வந்ததும் படுக்கையில் சாய்ந்து கொண்டு பிரீஃப்கேஸ் திறந்து உள்ளிருந்த ஸ்காட்ச் விஸ்கி பாட்டிலை எடுத்து கொஞ்சம் ராவாக பருகினான். இன்டர்காமில் அசைவ பதார்த்தங்களுடன் உணவு ஆர்டர் செய்தான். சென்னை போனதுமே அர்ஜுன் தாஸுடன் பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொள்ளும்படி அப்பா சொன்னது நினைவுக்கு வந்தது. குட்டி டைரி எடுத்து புரட்டி தொலைபேசியில் எண்கள் தொட்டான். அர்ஜுன் ஃபர்னிச்சர்ஸ் என்றால் ஒரு பெண். நான் ராமகிருஷ்ணன் ஃப்ரம் பெங்களூர், உங்க பாஸ் மிஸ்டர் அர்ஜுன் தாஸுடன் பேச வேண்டும் என்றான் ஆங்கிலத்தில். ஜஸ்ட் அ செகண்ட் சார் ப்ளீஸ் என்றாள். இனிய சங்கீதம் கேட்டது. பிறகு ஹலோ, அர்ஜுன் தாஸ் ஸ்பீக்கிங். குட் ஆஃப்டர்நூன் சார், நான் ராமகிருஷ்ணன். எப்போ வந்தீங்க? இப்பதான் 10 நிமிஷம் ஆச்சு. எங்கேருந்து பேசுறீங்க? ஹோட்டல் அம்பாசிடர் பல்லவா. நான் அவசரமா டெல்லிக்கு புறப்பட வேண்டியிருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துல நான் ஃப்ளைட்டை பிடிக்கணும். உங்களால ஒரு 10 நிமிஷத்துல என் வீட்டில் இருக்க முடியுமா? சாரி சார், டு பி ஃப்ராங்க் வித் யூ, உங்களை இன்னைக்கு ஈவினிங் தான் சந்திக்க போறேன்னு நினைச்சு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டேன். ஐ எம் நாட் ஸ்டடி. இப்போ கார் ஓட்டுறது ரிஸ்க்குன்னு படுது. உங்க வீட்டில் உங்க ஒய்ஃப் இல்லையா? அவ மாங்காடு போயிருக்கா. ரைட்டு, வீட்டில் என் தங்கை அனிதா இருக்கா. அந்த ஸ்டாம்பை நான் எங்க வச்சிருக்கேன்னு அவளுக்கு தெரியும். நீங்க அவளை பாருங்க. ஈவினிங் உங்களுக்கு சௌகரியப்பட்ட நேரத்துல பாருங்க. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போறேன். ஒரு அடையாள வார்த்தை சொல்றேன். அது அந்த ஸ்டாம்ப் இருக்கிற இடத்த குறிப்பிடுற வார்த்தை. அந்த வார்த்தைய அவகிட்ட நீங்க சொல்லுங்க. அவ உங்ககிட்ட ஒப்படைச்சிடுவா. ஓகே? ஓகே சார். நான் என்ன வார்த்தை சொல்லணும் என்று ராமகிருஷ்ணன் கேட்க, அர்ஜுன் ஃபர்னிச்சர்ஸ் அருகில் இருந்த ஒரு சந்தில் வாடகைக்கு எடுத்த ஒரு காரில் அமர்ந்து காரில் சிறிய ரிசீவர் சாதனத்தை வைத்துக்கொண்டு முழு உரையாடலையும் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்த சாம்சன் அர்ஜுன் தாஸ் சொல்லப் போகிற அந்த அடையாள வார்த்தையை மனதில் பதித்து கொள்ள தயாராகி காதை தீட்டி கொண்டபோது அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் அவன் தோளில் கை வைத்தார். திடுக்கிட்டு நிமிர்ந்தான் சாம்சன். என்ன ஸ்கோர் என்றார் கான்ஸ்டபிள். பெருமூச்சு விட்ட சாம்சன் 97 ஃபார் 6 என்று வாய்க்கு வந்ததை சொன்னான். யார் பேட்டிங்? சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா 2 இன்னிங்ஸும் முடித்து விட்டார்களே என்கிற யோசனையில் குழப்பமுற்று தலையை கீறியபடி கான்ஸ்டபிள் கடந்து செல்ல எரிச்சலுற்ற சாம்சன் மீண்டும் உரையாடலை கவனித்த போது, என்ன ராமகிருஷ்ணன், நான் சொன்ன வார்த்தைகள் மனசுல பதிஞ்சதா? ஓஎஸ் என்ற ராமகிருஷ்ணன் டெலிபோனை வைக்க, சை என்று தன் முன்னெற்றியில் தட்டிக்கொண்டான் சாம்சன். காலையிலிருந்து இந்த தொலைபேசி எண்ணுக்கு வருகிற, இந்த எண்ணிலிருந்து வருகிற அத்தனை கால்களையும் ஒட்டு கேட்டு குறிப்பிட்ட ராமகிருஷ்ணனின் கால் வந்தும் முக்கியமான அடையாள வார்த்தைகளை கவனிக்கும் சமயத்தில் அந்த கான்ஸ்டபிள் வந்து கழுத்தறுத்து விட்டாரே, அதனால் என்ன? பேசியபடி அர்ஜுன் தாஸ் சற்று நேரத்தில் இங்கிருந்து ஏர்போர்ட் புறப்பட போகிறார். அதற்கு முன்பாக கண்டிப்பாக வீட்டிற்கு போன் செய்து அனிதாவிடம் பேசுவார். இதுபோல ராமகிருஷ்ணன் என்கிறவர் வந்து இந்த வார்த்தைகளை சொல்வார் என்ற விவரம் பேசித்தானே ஆக வேண்டும். அப்போது கவனித்து கொண்டால் போயிற்று. சாம்சன் தொடர்ந்து ரிசீவர் சாதனத்தை காதோடு வைத்தபடி கவனித்துக் கொண்டிருக்க, வீட்டுக்கு ஒரு கால் போடுமா என்ற அர்ஜுன் தாஸின் குரலும் எஸ் சார் என்கிற டெலிபோன் ஆபரேட்டரின் குரலும் கேட்டது. தொடர்ந்து ஹலோ, யாருங்க? பெண் குரல். அனிதா, நான் தான் அண்ணன் பேசுறேன். அர்ஜுன் தாஸின் குரல். சொல்லுங்கண்ணா, நான் ஆபீஸ்ல இருந்து இப்படியே புறப்பட்டு ஏர்போர்ட் போறேன். நாளைக்கு திரும்பிடுவேன். ஹோட்டல் கலிங்கால தங்குறேன். அண்ணி வந்ததும் சொல்லிடு. சரிண்ணா. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் பெங்களூர் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் வீட்டுக்கு வருவாரு. அவரோட அப்பாவுக்கு தான் கொல்சை மிஸ்டேக் வித்திருக்கேன். உனக்கு தான் தெரியுமே. ஆமா, அவர்கிட்ட அதை கொடுத்துடு அனிதா. ஒரு சேஃப்டிக்காக அவர்கிட்ட நமக்குள்ள இருக்கிற அதே கோடு வேர்ட்ஸை சொல்ல சொல்லியிருக்கேன். அவர் சொல்வாரு. எங்க இருக்குன்னு உனக்கு தான் தெரியுமே, எடுத்து கொடுத்துடு. வச்சிடவா? சரிண்ணா.
இரண்டு முனைகளிலும் தொடர்புகள் அருந்தன. சாம்சன் எரிச்சலுற்றான். அந்த வார்த்தைகள் என்ன என்று இந்த அர்ஜுன்தாஸ் சொல்லாமலேயே பேசி முடித்து விட்டாரே. சாம்சனுக்கு புதிய திட்டம் அவசரமாக உருவானது. ராமகிருஷ்ணன் பேசும்போது தான் தற்போது ஹோட்டல் அம்பாசிடர் பல்லவாவில் தங்கியிருப்பதாக சொன்னானே, அந்த வார்த்தைகள் எனக்கு தெரியாது, ஆனால் அவனுக்கு தெரியுமே. ராமகிருஷ்ணனின் புகைப்படத்தை அர்ஜுன்தாஸ் பார்த்திருக்கிறார். அனிதா பார்த்ததில்லையே. அருகில் இருந்த வயர்லெஸ் செட் அழைத்தது. ஹலோ சாம், நான் மோனி பேசுறேன். இப்ப அனிதாவும் அர்ஜுன்தாஸும் போன்ல பேசினாங்க. ஓவர். நானும் அதை முழுக்க கேட்டேன். நான் வேற ஒரு திட்டம் யோசிச்சுட்டேன். நீ இனிமே அந்த போனை கண்காணிக்க தேவையில்லை மோனி. நீ நம்ம வீட்டுக்கு போய் காத்துரு. ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா உனக்கு ஃபோன் பண்றேன். ஓவர். வயர்லெஸ் செட்டை அணைத்தான். ரிசீவர் செட்டை அணைத்தான். தன் சூட்கேஸை திறந்தான். ஒரு விக் எடுத்து தலையில் பொருத்தி கொண்டு பொருத்தமான மீசையும் தாடியும் ஒட்டி கொண்டான். ரியர்வியூ மிரரில் பார்த்து கொண்டான். தன் சொந்த அடையாளம் தொலைந்து போயிருந்தது. அன்றைக்கு போட்டோகிராஃபராக அனிதா என்னை பார்த்திருந்தாலும் இந்த அடையாளத்தில் என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. காரை ஸ்டார்ட் செய்த சாம்சன் அம்பாசிடர் பல்லவா ஹோட்டலை நோக்கி செலுத்தினான். அத்தியாயம் 10. சாப்பிட்டு முடித்து ஜர்தா பீடா மென்றபடி இன்னர் சர்க்கியூட் டிவியில் காட்டப்பட்ட ஆங்கில படத்தை பார்த்து கொண்டிருந்த ராமகிருஷ்ணன் அழைப்பு மணி கேட்டதும் எழுந்தான். லுங்கி பனியனில் இருந்த அவன் டிவியின் சவுண்டை குறைத்துவிட்டு போய் கதவை திறந்தான். அடர்த்தியான மீசை தாடியுடன் ஜெர்கின் அணிந்து நின்ற சாம்சனை பார்த்து எஸ் என்றான். மிஸ்டர் ராமகிருஷ்ணன் என்றான் சாம்சன். நான் அர்ஜுன் ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து வரேன். எங்க பாஸ் அவசரமா டெல்லிக்கு புறப்பட்டுட்டாரு. உங்களை பர்சனலா பார்த்து அந்த ஸ்டாம்பு சம்பந்தமா ஒரு தகவல் சொல்ல சொன்னாரு. ராமகிருஷ்ணன் நம்பினான். உள்ள வாங்க என்றான். சாம்சன் உள்ளே வந்தான். கதவு சாத்தப்பட்ட மறு வினாடி ரிவால்வர் எடுத்து ராமகிருஷ்ணனின் நெற்றி பொட்டில் வைத்தான். மரியாதையா போய் அந்த நாற்காலியில உட்காரு, இல்லன்னா சுடுவேன். சொன்னபடி செய்தான் ராமகிருஷ்ணன். ஜெர்கினின் உள்புறத்தில் இருந்து நைலான் கயிறு எடுத்து உதறி துப்பாக்கி முனையில் மிரட்டியபடி நாற்காலியுடன் சேர்த்து கட்டி போட்டான் சாம்சன். ஏன் என்ன கட்டி போடுற? இப்போது துப்பாக்கியை அவன் நெஞ்சில் வைத்து சொல்லு, நான் இப்ப சுடட்டுமா? ஐயோ வேணாம் ப்ளீஸ். அப்படின்னா அர்ஜுன்தாஸ் வீட்ல அவர் தங்கச்சி அனிதா கிட்ட சொல்ல சொன்ன அடையாள வார்த்தை என்ன? மை காட், நீ போய் ராமகிருஷ்ணன்னு சொல்லி அந்த ஸ்டாம்பை வாங்க போறியா? இது அநியாயம். அந்த ஸ்டாம்புக்கான விலை நாங்க கொடுத்தாச்சு. தெரியும், 60 லட்சம். இப்போ தம்மா துண்டு ஸ்டாம்பு முக்கியமா இல்ல உன்னோட உசுறு முக்கியமான்னு தீர்மானிச்சுக்கோ. அந்த அடையாள வார்த்தைகளை நான் 10 என்றதுக்குள்ள சொல்லலன்னா உனக்கு 10 நிச்சயம். மைண்ட் இட். நீ எதையாச்சும் பொய் சொல்லி ஏமாத்த முடியாது. ஏன்னா அங்க போக போறது என் ஃப்ரெண்டு. நான் இங்கேயே தான் இருப்பேன். நீ பொய் சொல்லி அதனால அங்க பிரச்சனையானா உன்னை சல்லடையா சுட்டுடுவேன். 1 2 3 4. வியர்த்து போன ராமகிருஷ்ணன் வேணா நான் சொல்லிடுறேன் என்றான். சொன்னான். குட் பாய் என்று தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு அகலமான பிளாஸ்திரி எடுத்து பீத்து அவன் வாயில் ஒட்டினான். இப்படியே இரு, போர் அடிச்சா டிவி பாரு. ரூம் சாவி எங்க? மேஜையில் தேடி எடுத்துக்கொண்டு பை என்று புறப்பட்டான் சாம்சன். அரைக்கதவை வெளிப்புறம் பூட்டி சாவியை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு நடந்தான் தன் காரை நோக்கி. சாம்சனின் கார் அர்ஜுன்தாஸின் பங்களாவை அடைந்தபோது மணி மதியம் 3:10. வாட்ச்மேன் காரை நிறுத்தினான். ராமகிருஷ்ணன் ஃப்ரம் பெங்களூர்னு சொல்லு என்றான் சாம்சன். மரக்கூண்டில் இருந்த இன்டர்காமில் தகவலை உள்ளே அனிதாவுக்கு சொல்லிவிட்டு பதில் பெற்றதும் வந்து பூட்டை திறந்து கேட்டை திறந்தான். சாம்சன் காரை சல்லென்று சிமெண்ட் பாதையில் ஓட்டி போர்டிகோவில் நிறுத்தினான். இறங்கினான். டைகர் அவனை பார்த்து வாலாட்டியது. சாம்சன் வீட்டிற்குள் வர சிகப்பு நிற சுடிதார் அணிந்த அனிதா மாடி அறையில் மாங்காடு சென்று திரும்பியிருந்த தன் அண்ணி நீட்டிய குங்கும பிரசாதத்தை எடுத்து நெற்றியில் வைத்துக்கொண்டு, நீங்க ரெஸ்ட் எடுங்க அண்ணி, வந்திருக்கிற ராமகிருஷ்ணனை பார்த்து பேசி அனுப்பிட்டு வந்துடுறேன் என்று வெளியே வந்து படிகளில் இறங்கினாள். வணக்கம், நான் ராமகிருஷ்ணன் என்றான் சாம்சன். வணக்கம், உட்காருங்க சார், ஐ எம் அனிதா என்றாள். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவசரமா டெல்லி போறதா சொன்னாரு. உங்ககிட்ட அந்த கொல்சே மிஸ்டேக் ஸ்டாம்பை வாங்கிக்க சொன்னாரு. நீங்க நம்புறதுக்காக ஒரு அடையாள வார்த்தை கூட சொல்ல சொன்னாரு என்று அந்த வார்த்தைகளை சொன்னான். நல்லதுங்க, எனக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் அண்ணன் போனாரு. முதல்ல என்ன சாப்பிட்றீங்க என்றாள் அவள். பரவாயில்லங்க, ராத்திரிக்குள்ள பெங்களூர் போயாகணும். 1 மினிட், சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். அனிதா படிகளில் ஏறி மாடி அறைக்கு வந்து அண்ணி என்று லேசாக பதறினாள். என்ன அனிதா என்றால் படுக்கை அறையில் இருந்து எழுந்து கொண்ட பிரேமி. அண்ணே ஆபீஸ்ல இருந்து ஃபோன் செஞ்சப்போ ராமகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து அடையாள வார்த்தை சொல்வான்னு சொன்னாரு. அப்புறம் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு தடவை ஃபோன் செஞ்சாரு. அப்போ அந்த ராமகிருஷ்ணனோட போட்டோவை நான் பார்த்திருக்கேம்மா. அவனுக்கு மீசை கிடையாது, குழந்தை மாதிரி மூஞ்சி, இடது புருவத்துக்கு மேல ஒரு சின்ன தழும்பு இருக்கும்னு சொன்னாரு. ஆனா வந்திருக்கிறவனுக்கு எந்த ஒரு அடையாளமும் பொருந்தல.
ஐயோ, யார் புதுசா நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நாம அதட்டுற வரைக்கும் டைகர் குலைக்கும். நாம சும்மா இருன்னு சொன்னப்புறம் தான் நிறுத்தும். இவன் வந்து ஹால் சோஃபால உட்காந்துருக்கான். டைகர் ஒரு சத்தம் போடல. போர்ட்டிகோல நின்னுகிட்டு வாலாட்டுது. ஆனா எனக்கும் அண்ணனுக்கும் மட்டும் தெரிஞ்ச அந்த அடையாள வார்த்தைகளை மட்டும் சரியா சொன்னான். என்ன அடையாள வார்த்தை? கொல்சே மிஸ்டேக் ஸ்டாம்ப அண்ணன் ஒரு ரகசியமான இடத்துல பத்திரப்படுத்தியிருக்காருன்னு நான் தான் அவருக்கு ஐடியாவே சொன்னேன். அந்த இடத்துக்கு நாங்க 2 பேரும் ஒரு அடையாள வார்த்தை பேசிக்கிட்டோம். அத சரியா சொல்றான். வந்திருக்கிறவன் வேற ஆளுன்னா அதை எப்படி சரியா சொல்ல முடியும் அனிதா? அதுதான் எனக்கும் புரியல. அண்ணனை கூப்பிட்டு கேட்கலாம்னா அண்ணன் இன்னும் டெல்லி போய் சேர்ந்திருக்க மாட்டாரு. இப்படி செய்ய அனிதா. என்ன, வந்திருக்கிறவனை வாங்க ஸ்டாம்ப் இருக்கிற ரூமுக்கு போகலாம்னு சொல்லி கீழே இருக்கிற வேற ஒரு ரூமுக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு சட்டுன்னு ரூம் கதவை மூடிடு. நான் அண்ணனோட ஃப்ரெண்டு கமிஷனர் ஆபீஸ்ல நியூட்டன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்றேன். அவர் வந்து 4 உத கொடுத்து விசாரிக்கட்டும். நல்ல ஐடியா அண்ணி என்ற அனிதா கீழே உள்ள மற்றொரு அறையின் சாவி கொத்தை சாவி ஸ்டாண்டில் இருந்து எடுத்துக்கொண்டு கீழே இறங்க பிரேமி ஃபோன் செய்ய துவங்கினாள். அனிதா இறங்கி வந்ததும் புரட்டி கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு எழுந்து கொண்டான் சாம்சன். வாங்க சார், அந்த ரூம்ல தான் ஸ்டாம்ப் இருக்கு. அனிதா முன்னால் நடக்க அவளை தொடர்ந்த சாம்சன் குழம்பினான். ஸ்டாம்புகள் மற்றும் ஏனைய கலெக்ஷன்கள் உள்ள செவ்வக நீல அறை இந்த பக்கமல்லவா இருக்கிறது? இவள் எதிர் திசையில் அழைத்து செல்கிறாளே. ஒருவேளை அர்ஜுன் தாஸ் ஸ்டாம்பை இடம் மாற்றி இருக்கலாம். அந்த அறைக்குள் இருவரும் வந்ததும், சாரி, பீரோ சாவி எடுக்காம ரூம் சாவியை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன், 1 மினிட் ப்ளீஸ் என்று இயல்பாக சொன்ன அனிதா வெளியே வந்து அவசரமாக அந்த அறையின் கதவை சாத்தி சாவி நுழைத்து பூட்டினாள். கதவு சாத்தி பூட்டப்படும் சத்தம் கேட்டு திரும்பிய சாம்சன் எதுவும் புரியாமல் அருகில் இருந்த ஜன்னல் அருகில் வந்து நின்று, என்னங்க இது, எதுக்கு என்ன உள்ள வச்சு பூட்டுறீங்க என்றான். சிரித்த அனிதா வெளிப்பக்கம் அவன் அருகில் வந்து, ஒரு சின்ன சோதனைக்காக என்றவள் சட்டென்று அவன் எதிர்பாராத வினாடியில் தாடியை பிடித்து இழுக்க அது கையோடு வந்துவிட்டது. அட, நீங்க நிருபர் பொண்ணோட போட்டோ எடுக்க வந்தவர் இல்ல? எத்தனை பேர் புறப்பட்டிருக்கீங்க? இப்படி கொஞ்ச நேரம் இந்த டெம்பரரி ஜெயில இருங்க. இன்ஸ்பெக்டர் நியூட்டனுக்கு ஃபோன் பண்ணியாச்சு, அவர் வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து ராஜ மரியாதையோட அழைச்சிக்கிட்டு போய் நிரந்தர ஜெயில வைப்பாரு. ஓகே? அதிர்ந்து போனான் சாம்சன். சாம்சன் உடனே ஜன்னலில் இருந்து விலகி கதவுக்கு வந்தான். அதன் கைப்பிடியை பிடித்து பலங்கொண்ட மட்டும் இழுத்து பார்த்தான். திறக்க முடியவில்லை. 2 அடி தள்ளி நின்றான். ரிவால்வரை எடுத்தான். பூட்டு பகுதியை குறிவைத்து சுட்டான். பூட்டு தூள் தூளாக சிதற அடுத்த வினாடி வெளியே பாய்ந்து அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து நின்ற அனிதாவின் ஒரு கையை பற்றி பின்புறமாக மடக்கி பிடித்து நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்தான். என்ன அவ்வளவு முட்டாள்னு நினைச்சியா? ஏண்டி, ஒரு பொம்பளை கிட்ட நான் தோத்துருவேனா? மரியாதையா அந்த ஸ்டாம்பை எடுத்து கொடுக்குறியா, சுடட்டுமா என்றான். துப்பாக்கி வெடித்த சத்தத்தில் பதறி கீழே இறங்கி வந்த பிரேமியும் வாசலில் இருந்து ஓடி வந்த வாட்ச்மேனும் நிலைமையை கண்டு பதறி நின்றார்கள். யாரும் கிட்ட வரக்கூடாது, வந்தா இவளை சுட்டுடுவேன். உங்க அண்ணியை விட்டு அதை எடுத்து வர சொல்லு அனிதா. அது இருக்கிற இடத்த சொல்லி அனுப்பு. சாம்சன் பல்லை கடித்து கொண்டு பேசினான். அனிதா, சொல்லிடுமா, அந்த சனியனை தலையை சுத்தி தூக்கி அவன் முகத்துல விட்டெறிஞ்சிடலாம், சுட்டுடுவான் போலிருக்கே பதறினாள் பிரேமி. என்ன நீ அதோட மதிப்பு தெரியாம பேசுறீங்க? 60 லட்சம். அம்மா அப்பா இல்லாத என்னை வளர்த்து ஆளாக்கின என் அண்ணனுக்காக நான் உயிரை விடவும் தயார். ஆனா நிச்சயமா அதை இழக்க போறதில்ல என்று ஒரு உறுதியுடன் அவள் பேச சாம்சனின் ஆத்திரம் அதிகமாகியது. வாசலில் சைரன் ஒலியுடன் போலீஸ் ஜீப் ஒன்று வந்து கொண்டிருக்கும் சத்தம் கேட்டதும் அவன் டென்ஷன் மேலும் அதிகமாகி அனிதாவை முன்புறமாக தள்ளிய சாம்சன் அவளை நோக்கி கோபத்தின் உச்சத்தில் சுட்டான். அலறலுடன் சரிந்தாள் அவள். ஒளி என்றவன் போலீஸ் வருவதற்குள் தன் காரை எடுத்துக்கொண்டு தப்புவது என்பது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்த சாம்சன் வீட்டின் பின்புற கதவை திறந்து கொண்டு பின்புற காம்பவுண்டை நோக்கி முழு வேகத்துடன் ஓடினான். ஏறினான். மறுபுறம் குதித்தான். சாலையில் வந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டான். அர்ஜுன்தாஸ் வீட்டுக்குள் ஜீப்பை விட்டிறங்கி நியூட்டன் நுழைந்தபோது அனிதாவின் கடைசி மூச்சு நின்று போனது. அத்தியாயம் 11. கண்களில் கண்ணீரோடு பிரேமி நடந்ததையெல்லாம் விவரித்து முடிக்க நியூட்டன் தன்னோடு வந்திருந்த உதவி இன்ஸ்பெக்டரிடம் அவசரமாக குறிப்புகள் கொடுத்தார். வாசலில் சாம்சன் விட்டு சென்றிருந்த பியட் காரில் சோதனை போட சொன்னார். ஹாலில் ஒலித்த போனை, இருங்க நான் எடுக்கிறேன் என்று எடுத்தார். ஹலோ, நான் ஆபீஸ்ல இருந்து மேனேஜர் பேசுறேம்மா. நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி சார். எங்க பாஸ் மத்தியான ஃப்ளைட்ல டெல்லிக்கு புறப்பட்டு போனாரு. அந்த பிளேன் நாக்பூர் கிட்ட கிராஷ் ஆகிடுச்சுன்னு செய்தி வந்திருக்கு. 40 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல அர்ஜுன் தாஸ்னு எங்க பாஸோட பேரும் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு ஸ்பெஷல் ஃப்ளைட்ல பாடிகள் வருதான். இந்த விஷயத்த அம்மா கிட்ட கொஞ்சம் பக்குவமா சொல்லிடுங்க சார்.
அதிர்ச்சியுடன் போனை வைத்தார் நியூட்டன். தரையில் இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் அனிதாவை பார்த்தார். அருகில் அமர்ந்து அழுகின்ற பிரேமியை பார்த்தார். யார் சார் போன்ல, என்னவா என்றாள் பிரேமி. எப்படி சொல்வது, எப்படி தாங்குவார்? மேடம், நீங்க தைரியமா இருக்கணும், இன்னொரு அதிர்ச்சியான செய்திய தாங்கியாகணும் நீங்க என்று துவங்கி டெலிபோன் செய்தியை மிக மிக பக்குவமாக சொல்லி முடிக்க வெடித்து அழ துவங்கினாள் பிரேமி. நியூட்டன் ஊட்டியில் இருக்கும் அர்ஜுன் தாஸின் மகன் சிவாவிற்கு போன் செய்து, உங்க அப்பாவுக்கு உடம்பு சீரியஸா இருக்கு, உடனே புறப்பட்டு வாப்பா என்று மட்டும் சொன்னார். பிரேமிக்கு தற்சமயம் அழுகை ஒன்றுதான் ஆறுதல் என்று அவளை தனித்து விட்டுவிட்டு வாசலுக்கு வந்தார். சாம்சன் போன திசையில் 2 கான்ஸ்டபிள்களுடன் சென்று தேடி திரும்பிய சப் இன்ஸ்பெக்டர் மூச்சிரைப்புடன், அவன் எந்த பக்கம் எதுல போனான்னு புரியல சார், காம்பவுண்ட் ஏறி குதிச்சத யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க என்றார். சாம்சனின் வாடகை காருக்குள் சோதனை போட்ட மற்றொரு சப் இன்ஸ்பெக்டர், இதோ பாருங்க சார், பெட்டி நிறைய விக்கு, மீசை, தாடின்னு மேக்கப் ஜாமான்கள், மைக்ரோ ரிசீவர், வயர்லெஸ் செட், ஒருவேளை அவன் டெரரிஸ்டா இருப்பானோ என்றார். எடுத்ததுக்கெல்லாம் டெரரிஸ்ட சம்மந்தப்படுத்தாதீங்க, இது வேற பிரச்சனை. அர்ஜுன் தாஸ் கிட்ட இருக்கிற 60 லட்சம் ஒர்த்து உள்ள அந்த ஸ்டாம்பை கொள்ளையடிக்க வந்தவன் இவன். அதை வாங்க பெங்களூர்ல இருந்து எல்எஸ்கேன்னு ஒரு பெரிய புள்ளியோட பையன் ராமகிருஷ்ணன் சென்னை வந்திருக்கான். அவனை மடக்கி போட்டுட்டு தான் தான் ராமகிருஷ்ணன்னு இந்த கொலைகாரன் வந்து சேர்ந்திருக்கான். அவங்கிட்ட துப்பாக்கி இருக்கும்னு எதிர்பார்க்காம இந்த பொண்ணு துணிச்சல் காட்டி ஏமாந்துட்டா. உள்ள சோகம் பத்தாதுன்னு பிளேன் விபத்துல அர்ஜுன் தாஸ் இறந்துட்டதா செய்தி வந்திருக்கு. என்னோட நல்ல நண்பர் அவர் என்று பெருமூச்சு விட்டார் நியூட்டன். மேற்கொண்டு என்ன சார் செய்யலாம்? டாக் கொண்டு வாங்க, ஸ்டில்ஸ் எடுத்தாகணும், பிரிண்ட்ஸ் எடுக்கணும், இந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், என்ஜின் நம்பர் எல்லாம் நோட் பண்ணி ஆர்டிஓ ஆபீஸ் மூலமா ஓனர் யாருன்னு கண்டுபிடிங்க. சார், இவன் மடக்கின அந்த ராமகிருஷ்ணன் எங்க இருக்காரு? அதை மறந்துட்டோம் பாருங்க. ராமகிருஷ்ணன் சென்னை வந்து எங்க தங்கினார்னு தெரியணும். பெங்களூருக்கு அவங்க அப்பாவுக்கு போன் செஞ்சு கேட்டா தெரிஞ்சு போயிடும். நியூட்டன் மீண்டும் வீட்டுக்குள் வந்து டைரக்டரி புரட்டி எண் பார்த்து கொண்டு அழுத்தி, ஹலோ மிஸ்டர் எல்எஸ்கே ப்ளீஸ். எல்எஸ்கே தான் பேசுறேன். சென்னையிலிருந்து இன்ஸ்பெக்டர் நியூட்டன் பேசுறேன். இங்க வந்த உங்க பையன் ராமகிருஷ்ணனுக்கு ஏதாவது ஆபத்து ஆகியிருக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம். அவர் எங்க தங்கினார்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஹோட்டல் அம்பாசிடர் பல்லவால ரூம் ரிசர்வ் பண்ணிட்டு தான் புறப்பட்டான். கடவுளே, அவனுக்கு ஆபத்தா? ஹார்ட்ல ப்ராப்ளம் உள்ளவன் சார் அவன். பதறாதீங்க சார், ஹோட்டல் ரூமுக்கு போய் பார்த்துட்டு தகவல் சொல்றேன். மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன். நியூட்டன் ஜீப்பில் புறப்பட்டு அம்பாசிடர் பல்லவா வந்தார். ரிசப்ஷனில் விசாரிக்க அறை பூட்டப்பட்டிருப்பதாக சொன்னார்கள். மேனேஜரை சந்தித்து பேசி மாற்று சாவி எடுத்து வர செய்து திறந்து பார்த்தபோது டிவி மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. ராமகிருஷ்ணனின் உடம்பில் உயிரோட்டமின்றி தலை சாய்ந்திருந்தது. தொப்பியை கழற்றி கொண்டார் நியூட்டன். ஹோட்டலின் ரிசப்ஷனிஸ்டுகளை, சிப்பந்திகளை தீவிரமாக விசாரிக்க துவங்கினார். அத்தியாயம் 12. யாருப்பா இங்க வேலுமணி என்றார் அந்த இன்ஸ்பெக்டர். அந்த டிராவல்ஸ் ஆபீஸில் கேபின் பிரிக்கப்பட்ட தனியறையில் இருந்து கதவு திறந்து கொண்டு வெளியே வந்தபடி, ஏன் நான் தான் என்றவனின் சட்டையை கொத்தாக பிடித்தார் இன்ஸ்பெக்டர். என்ன சார், எதுக்கு ஏன் சட்டையை பிடிக்கிறீங்க? ஓங்கி அறைந்தார். பிறகுதான் கேட்டார், டிஎன்ஓ 1818 நீல ஃபியட் கார் உன்னோடது தானே? ஆமா, அதை யாருக்கு வாடகைக்கு விட்ட இன்னைக்கு? அது வந்து சொல்டா நாயே. மீண்டும் அறைந்தார். சாம்சன்னு நம்ம கஸ்டமர், அடிக்கடி நம்மகிட்ட வண்டி எடுப்பாரு. டிரைவர் வேணான்னு சொல்லி இன்னைக்கு காலையில எடுத்துட்டு போனாரு. அப்படிங்களா? உங்க கஸ்டமர் எங்க இருக்காரு? தெரியாது சார். வயிற்றில் எதிர்பாராத தருணத்தில் குத்தினார் இன்ஸ்பெக்டர். ஐயோ, சத்தியமா எனக்கு தெரியாது. அடிக்கடி வருவாரு போவாரு, அதுல பழக்கம். பட்டை கலட்ட போறேன். வெறும் பேச்சு பழக்கத்திலேயே அவருக்கு உன் காரை தூக்கி கொடுத்துடுவியா? சொல்டானா? இன்ஸ்பெக்டரின் அடுத்த அறையில் அந்த வேலுமணி அப்படியே சுருண்டு மேஜை மேல் கவிழ்ந்தான். சட்டையை பிடித்து நிமிர்த்த கண்கள் செருக மயக்கமானான். கான்ஸ்டபிள், இவனை ஜீப்ல ஏத்தியா, ஸ்டேஷன்ல வச்சு மயக்கம் தெளிய வச்சு அப்புறம் உண்மையை வேற விதமா கறக்கலாம். வேலுமணியை அள்ளி போட்டுக்கொண்டு போலீஸ் ஜீப் விரைந்தது. சூட்கேஸில் துணிகளை எல்லாம் அள்ளி திணித்து கொண்டிருந்தான் சாம்சன் அவசரமாக. மற்றொரு பையில் இதர பொருள்களை எடுத்து வைத்து கொண்டபடி சொன்னாள் மோனிஷா. நீ அந்த அனிதாவை சுட்டது மடத்தனம்தான் புரியுது. ஆனா அந்த சமயத்துல எனக்கு உச்சி வரைக்கும் டென்ஷன் ஏறிடுச்சு. நம்மள ரூமுக்குள்ள அடைச்சு போலீஸ வரவழைச்சிட்டாளேன்னு ஒரு ஆத்திரம் எகிரிடுச்சு. அதுவும் இல்லாம போலீஸ் ஜீப் வர்ற சத்தம் கேட்டுதா, அதுல நான் இன்னும் டென்ஷன் ஆகி அவளை சுட்டுட்டேன். ராணுவமே வந்தாதான் என்ன சாம்? உன் பிடியில அவ, உன் கையில துப்பாக்கி, அதை அவ நெத்தி போட்டியில வச்சிருக்க. இந்த நிலைமையில யார் தான் கிட்ட வந்து உன்னை என்ன செஞ்சிட முடியும்? எல்லார் முன்னாடியும் அவளை மிரட்டி அந்த ஸ்டாம்பை கைப்பற்றிக்கிட்டு வந்திருக்கணும். விடு, அதனால என்ன? அந்த ஸ்டாம்ப் அந்த ரூம்ல இருக்குங்கிற அடையாள வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டாச்சு.
அதை வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அதே ரூம்ல ஆராய்ச்சி பண்ணலாம். சரி, இவ்வளவு அவசரமா நாம புறப்பட்டே ஆகணுமா? நிச்சயமா முழுசா காரை விட்டுட்டு வந்திருக்கேன். காரை வச்சு என்னை தேடிக்கிட்டு எந்த நிமிஷமும் போலீஸ் வரும் மோனி. புறப்படு. 2 பேரும் ஆளுக்கு ஒரு சூட்கேஸ், ஆளுக்கு ஒரு பையுடன் புறப்பட எத்தனித்த போது வாசலில் நிழலாட நிமிர்ந்தார்கள். சோலையப்பன் கைகளை கட்டிக்கொண்டு நின்றிருந்தான். போலீஸ் வருமோ இல்லையோ, நான் வந்துட்டேன். சோலையப்பன் உள்ளே வந்து கதவை சாத்தினான். இத பாருங்க, முதல்ல நாம இந்த இடத்தை விட்டு தப்பிச்சாகணும். நாமன்னு என்னையும் ஏன் சேர்த்துக்கிற? அர்ஜுன் தாஸ் தங்கைய கொலை செய்துட்டு வந்தது நீ. அது சரி, நான் அந்த வீட்டுக்கு போக காரணம் யாரு? யாரு? நானா? சரி விடு, ஸ்டாம்ப் எங்க? அதை எடு. அதை எடுக்கிறதுக்குள்ளதான் அவசரப்பட்டு அவளை சுட்டுட்டேனே. சோலையப்பன் தன் ஆட்டுத்தாடியை தடவியபடி மெதுவாக அவனை பார்த்து சிரித்தான். எனக்கு இந்த சாம்சனுக்கு வேலை வைக்காம சின்ன வயசுலேயே காது குத்திட்டாங்க தம்பி. நான் சொன்னது நிஜம். பதறின சாம்சனின் தொண்டைக்குழியில் சட்டென்று தன் கைத்துப்பாக்கியை பேண்ட் பாக்கெட்டில் இருந்து எடுத்து அதன் முனையை வைத்தான் சோலையப்பன். சார், நான் சொல்றத கேளுங்க. ஸ்டாம்ப் என் கையில இல்ல. அப்போ பையில இருக்கா? சோலையப்பன் சாம்சனின் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு அவனுடைய ரிவால்வரை எடுத்துக்கொண்டான். இந்த துப்பாக்கியால தான் அவளை சுட்டியா? ஆமா. சரி, போலீஸ் வந்துடும். சீக்கிரம் ஸ்டாம்ப் எடு. என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். பேத்தாதே சாம்சன். இதுக்காகவே போன நீ இதை அடையாம ஒரு கொலைய சும்மா விளையாட்டுக்கோசரம் செய்துட்டு வருவியா? அதை நான் நம்பணுமா? அதான் உண்மை. எது? எனக்கு துரோகம் செய்யறதா? துரோகமா? பின்ன சாம், நான் சாதாரண ஆளுன்னு நீ தப்பு கணக்கு போட்டா எப்படி? உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு தூங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? உன்னை ஃபாலோ பண்றதுக்கு ஆள் போட்டிருந்தேன் கண்ணு. நீயும் உன் லவ்வர் குட்டியும் சேர்ந்து ரிப்போர்ட்டர் மாதிரி அர்ஜுன் தாஸை போய் பார்த்துட்டு வந்து ஹோட்டல்ல பேசுனீங்களே, அந்த பேச்சு பூரா டேப் பண்ணியிருக்கான் என் ஆளு. கேக்குறியா? தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு குட்டி டேப் ரெக்கார்டர் எடுத்து அதை ஆன் செய்தான் சோலையப்பன். டேப் சுழன்றது. குறைச்சலா 10 லட்சமாவது பம்பாய் பார்ட்டிக்கிட்ட சோலையப்பன் பேசியிருக்கணும் சாம் என்று மோனியின் குரல். இன்னும் கூடவே கூட இருக்கலாம் மோனி என்று சாம்சனின் குரல். 5 லட்சம் தர்றதா இருந்தா இறங்குறேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. டேப் அவன்கிட்ட எதுக்காக சொல்லணும்? சுழல புரியலையே. ஸ்டாம்பை முதல்ல கைப்பற்றிடலாம் மோனி. அப்புறம் பம்பாய்க்காரனோட நாமே ஸ்ட்ரைட் டீலிங் வச்சுக்கலாம். பம்பாய் பார்ட்டி யாருன்னே நமக்கு தெரியாதே. அது சுலபமா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறவங்க குறைச்ச பேர் தான் இருப்பாங்க. விசாரிச்சா தெரிஞ்சிடும். அப்ப சோலையப்பன், அவனை நான் பாத்துக்கிறேன். டேப்பை அணைத்தான் சோலையப்பன். வேட்டைக்காரன் எம்ஜிஆர் போல 2 கைகளிலும் 2 ரிவால்வரை வைத்துக்கொண்டு மோனியையும் சாம்சனையும் குறிப்பார்த்தான். இப்போ 2 பேரும் ஸ்டாம்பை ஒப்படைச்சிட்டு தண்டனைய வாங்கிக்கிறீங்களா, இல்ல தண்டனைய கொடுத்துட்டு நானே தேடி எடுத்துக்கட்டுமா? சோலையப்பன், உங்களுக்கு துரோகம் நினைச்சது உண்மை. அதுக்காக எங்களை மன்னிச்சிடுங்க. சத்தியமா ஸ்டாம்பு என் கைக்கு வரல. என்னை நல்லா சோதனை போட்டு பாத்துக்கலாம். நம்புறதா இல்ல? அப்புறம் முதல்ல இங்கிருந்து நாம தப்பி ஆகணும். நாம இல்ல, நான் மட்டும்தான். உங்களை கொலை செஞ்சுட்டு நான் மட்டும்தான் தப்பிக்க போறேன். ப்ளீஸ் வேண்டாம். சோலையப்பனின் கண்கள் சிவந்தன. நானும் பொறுமையா கேட்டு பார்த்துட்டேன். நீயா எடுத்து தரப்போறதில்ல. முதல்ல துரோகம் நினைச்ச உனக்கு உன் கண் எதிரிலேயே ஒரு அற்புதமான தண்டனை தந்துடுறேன் சாம்சன். பேசிக்கொண்டே இருந்த சோலையப்பன் சைலன்சர் பொருத்தின தன் கை துப்பாக்கியால் டுபுக்கென்று மோனிஷாவை சுட்டான். மார்பில் இருந்து ரத்தம் பீச்சி அடிக்க மோனிஷா உடனே சரிந்து உடனே இறக்க வெறி பிடித்தவன் போல ஆனான் சாம்சன். தன் காதலியின் சலனமற்ற உடல் பார்த்தான். துப்பாக்கியிலிருந்து வெளியான சன்னமான புகையை ஊதிக்கொண்டிருந்த சோலையப்பனை பார்த்தான். ஒரு வினோதமான சத்தத்தில் அலறியபடி சோலையப்பன் கையில் துப்பாக்கி இருப்பதையும் பொருட்படுத்தாமல் அவன் மேல் பாய்ந்தான் சாம்சன். நிலை தடுமாறிய சோலையப்பனை கீழே தள்ளி சரியாக அவன் கழுத்தில் மிதித்தான். எகிரி விழுந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டான். ஆத்திரம் தீர டுமில் டுமில் என்று 6 தோட்டாக்களையும் சோலையப்பன் மேல் செலவழித்துவிட்டு மோனியின் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தான் சாம்சன். அவளின் சலனமில்லாத முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். வெளியே ஜீப் வந்து நிற்கும் சத்தம் அவனை உசுப்பவில்லை. நம்ம கல்யாணம் எப்போ என்று அடிக்கடி கேட்டதன் மேல் அன்பு காட்டிய ஒரே ஜீவனை உற்று பார்த்து கொண்டிருந்தான். வீட்டுக்குள் தபதபவென்று நுழைந்தது போலீஸ். இன்ஸ்பெக்டர் நியூட்டன் விரைந்து சென்று சாம்சனின் தோளில் கை வைத்தார். திரும்பி பார்த்தான். ஒரு மாதிரியாக சிரித்தான் சாம்சன். அத்தியாயம் 13. ஃபைலை பார்த்துவிட்டு நிமிர்ந்தான் பரத். அந்த பெண் அனாவசியமாக சிரித்தாள். முன் அனுபவம் உண்டா என்றான். சி போங்க சார் என்றாள் அவள். ஏம்மா, இப்ப நான் என்ன கேட்டேன்? எதுக்காக வெக்கப்பட்ட நீ? இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஆபீஸ்ல வேலை பார்த்திருக்கியான்னு தானே கேட்டேன். சாரி சார், என் காதுல முத்த அனுபவம் உண்டான்னு விழுந்துச்சு. சரி, அப்படியே விழுந்ததாவே இருக்கட்டும். அதுக்கு எதுக்காக வெக்கப்படணும்? என்ன அர்த்தம் வெக்கப்பட்டா? நீங்க எப்போ சார் ஃப்ரீ? வாட்? எந்திரிமா, நீ வேலை கேட்டு வந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பதறினான் பரத்.
வேலை தானே சார் கேட்குறேன், டெம்பரவரி வேலை. நீ இடத்த காலி பண்ணுமா, நான் சும்மா ஜம்பிங்கா பேசுவேன், கலர் பார்ப்பேன், அதோட சரி. நீ புறப்படுன்னு சொல்லியாச்சுல்ல. அவள் எழுந்து கொண்டாள். தன் தலையில் வைத்திருந்த பூவில் கொஞ்சம் உதிர்த்து மேஜை மேல் போட்டாள். ஒரு கண்ணாடி வளையலை உடைத்து கொண்டாள். நெற்றி குங்குமத்தை லேசாக களைத்து விட்டு கொண்டாள். ஏய் ஒன்னத்தான். பரத் அவசரமாக ஃபைலில் அந்த சர்டிபிகேட்டை பார்த்து, இந்தம்மா, ஏ கௌரி, எதுக்கு என்னென்னவோ செய்யற? இப்ப நான் ஒன்னு அழுது வேலை கேட்டு வந்த என்ன கைய பிடிச்சு இழுத்து கற்பழிக்க வந்தாருன்னு சத்தம் போடுறேன்னு வச்சுக்கையா, என்ன ஆகும்? தன் வாயில் அடித்து கொண்டான் பரத். ஒரே ஒரு ஆம்பளை தனியா இருக்கிற ஆபீஸா பார்த்து தகராறு பண்ண வந்தியா நீ? என் மூஞ்ச பார்த்தா கற்பழிக்கிறவன் மாதிரி தெரியுதா? தெரியுது. மரியாதையா எல்லாம் சரி பண்ணிக்கோ. என் சுசி இப்ப உள்ள நுழைஞ்சு இந்த கோலத்துல பார்த்தா என்ன நினைப்பா? யாரு சுசி? உங்க ஒய்ஃபா? வரட்டுமே, அவங்க கிட்டேயும் நியாயம் கேட்கிறேன் என்று அவள் முந்தானையை சரிய விட்டாள். காலையில யார் மூஞ்சில முழிச்சேன்? நான் எங்கம்மா உன் கைய பிடிச்சேன்? பிடிக்க ஆசைப்பட்டா கையையா பிடிப்பேன்? சரி சார், கத்தட்டுமா வேணாமா? மெதுவா பேசு. இந்த கட்டடத்துல 30 ஆபீஸ் இருக்கு. அப்போ 500 ரூபாய் எடுங்க சார். 500ஆ? நீ 100 கூட ஒர்த்து இல்லைங்கிறது ஏன் அபிப் என்றவன் வார்த்தை முடிக்காமல் அப்படியே நிறுத்தினான். அறைக்குள் நுழைந்து இடுப்பில் கை வைத்து முறைத்து கொண்டு நின்ற சுசீலாவை பார்த்து, பரத், என்ன இது? அம்மா, நான் சொல்றேன் என்றால் அவள் லேசாக விம்மியபடி. சுசி, அவளை சொல்ல விடாத, பொய் சொல்வா. வேலை கேட்டு வந்த அவளை நான் கைய பிடிச்சு இழுத்து கற்பழிக்க முயற்சி செஞ்சேன்னு ரீல் விடுவா. கற்பழிக்கிற ஃபிகரா இது? பரத், கொஞ்சம் இருங்க, அவ சொல்லட்டும். ஏமா, இவர் உன்னை கற்பழிக்க முயற்சி பண்ணாரா என்றாள் கோபமாக சுசீலா. அவள் விரிவாக சிரித்து, அது இருந்தா தானே அழிக்கிறதுக்கு. நான் தொழில்ல உள்ளவா அம்மாடி. உன் வீட்டுக்காரரு நேத்து என்கிட்ட பேசினாரு. காலையில 9 மணிக்கு ஆபீஸுக்கு வா, யாரும் இருக்க மாட்டாங்கன்னாரு. 500 ரூபாய் பேசினேன், சரின்னாரு. அதே மாதிரி வந்தேன். எல்லாம் முடிஞ்சப்புறம் உனக்கு 500 தர முடியாதுங்கிறாரு. அதை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தப்பதான் நீயே உள்ள வந்து கேட்டியே, எதுலதான் பேரம் பேசுறதுன்னு இல்லையா? பரத் சுசீலாவிடம் வந்து, இவ ஜகதல பிரதாபியா இருக்கா சுசி, என்ன பாரு, என் மூஞ்சிய பாரு, நான் பேரம் பேசுற ரகமா? சி, நான் இந்த மாதிரி அலையிற ரகமா? பரத் அவளிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த கௌரி அவனை நெருங்கி மகா உரிமையுடன் அவன் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு சில 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்துக்கொண்டு, இனிமே இந்த விஷயத்துல மட்டும் பாக்கியும் சொல்லாத, பேரமும் பேசாத, வரட்டுமா என்று அவன் கன்னத்தில் இடித்து விட்டு போனாள் அவள். சுசீலா அவனை முறைத்துவிட்டு சென்று நாற்காலியில் அமர்ந்தாள். சுசி, இது பகல் கொள்ளை. சத்தியமா நான் யோகியன். அவ சூப்பர் சதி பண்ணிட்டா. உன் பனியன் வாசகம் மேல வேணும்னாலும் சத்தியம் பண்றேன் என்று அவள் தாடையை பிடித்து கொண்டு கெஞ்ச துவங்கினான். தொலைபேசி ஒலித்தது. எடுத்தான். ஆனால் மவுத் பீஸை மூடிக்கொண்டு, சொல்லு சுசி, என்ன நம்புறேன்னு சொல்லு, அப்பதான் பேசுவேன். ஹலோ ஹலோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறது நம்ம நியூட்டன் என்றான். சரி, நம்புறேன், பேசுங்க என்றாள் சுசீலா. மூடிய கையை விலக்கி கொண்ட பரத், ஹலோ நியூட்டன், குட் மார்னிங். வழக்கமா நாங்க தான் உங்களுக்கு ஃபோன் செய்வோம், என்ன அதிசயமா நீங்க ஃபோன் செய்றீங்க என்றான். உங்க உதவி தேவைப்படுது. கொஞ்சம் என் ஆபீஸுக்கு நேர்ல வர முடியுமா பரத்? வரலாமே, ஜோடி சமேதரா வரோம். உங்க ரூம் ஃபேனுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டு வைக்க சொல்லுங்க. காது கிட்ட ரம்பம் இருக்கிற மாதிரி சத்தம். வைத்தான். நம்ம உதவி வேணுமா, போலாம் வா. சுசீலா எழுந்து கொண்டதும், அது சரி, நான் தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு எப்படி உடனே நம்பிட்ட சுசி என்றான் பரத். சொல்றேன் அப்புறம் என்றாள் சுசீலா. நியூட்டன் ஆபீஸுக்கு பரத் சுசீலா வந்தபோது அங்கே ஒரு இளைஞன் அமர்ந்திருந்தான். அவனை அர்ஜுன் தாஸின் ஒரே பிள்ளை சிவா என்று அறிமுகப்படுத்தி வைத்தார் நியூட்டன். 1 மாசம் முன்னாடி நடந்த சில சம்பவங்களை முதல்ல சொல்லிடுறேன் என்ற நியூட்டன் முன்கதை சொன்னார். பிறகு, சாம்சன் எங்க கஸ்டடியில இன்னும் சித்தப்பிரமை பிடிச்சவன் மாதிரியே இருக்கான். அவன் உளர்றது எதுவும் புரியறதில்ல. அவனுக்கு மனநோய் டாக்டர்கள் ட்ரீட்மெண்ட் தர்றாங்க. இவரோட அப்பா பெரிய பட்ஜெட்ல படம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் இறந்ததால பட வேலைகள் அப்படியே நிக்குது. படம் முடியுங்கிற நம்பிக்கை இல்லாததால சொத்து மேல கடன் கொடுத்தவங்க எல்லாம் இவங்கள நெருக்குறாங்க. ஸ்டாம்பு தன் கைக்கு கிடைக்காததால பெங்களூர் எல்எஸ்கே கொடுத்த 2 செக்கையும் பேங்க்ல லெட்டர் கொடுத்து பேமெண்ட் ஆகாம நிறுத்திட்டாரு. ஆனா இப்பவும் அந்த ஸ்டாம்பு கிடைச்சா 60 லட்சம் தர்றதா அவர் சொல்றாரு. 60 லட்சம் இருந்தா எல்லா கடன்களையும் அடைச்சு சொத்துக்களை இவங்களால மீட்டுட முடியும். அப்புறம் என்ன, அந்த ஸ்டாம்பை எடுத்து கொடுத்து 60 லட்சம் பெங்களூர்காரர்கிட்ட வாங்கிக்க வேண்டியதுதானே என்றாள் சுசீலா. அதானே பிரச்சனை என்றான் சிவா. அந்த ஸ்டாம்பை எங்க வீட்லயே ஒரு இடத்துல எங்க அப்பா பத்திரமா ஒளிச்சு வச்சிருந்தாரு. அந்த இடம் அவருக்கும் அனிதாவுக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த இடத்த அவங்க ரகசிய வார்த்தைகளால குறிப்பிட்டிருக்காங்க. அந்த கோட்வேர்டை தான் அப்பா ராமகிருஷ்ணன் கிட்ட சொல்லி இருக்காரு. ராமகிருஷ்ணனை கட்டி போட்டுட்டு அந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டு சாம்சன் எங்க வீட்டுக்கு வந்தான்.
அங்கே நடந்த போராட்டத்துல தான் அனிதாவை கொன்னுட்டான். அவனை பிடிச்சப்போ தன் காதலி கொல்லப்பட்ட அதிர்ச்சியால பைத்தியமாயிட்டான். அந்த கோட் வேர்ட்ஸ் தெரிஞ்ச என் அப்பா இறந்துட்டாரு. அனிதா கொலை செய்யப்பட்டுட்டா. அந்த ராமகிருஷ்ணனும் இறந்தாச்சு. எஞ்சி நிக்கிற சாம்சனுக்கு தன் உணர்வே இல்லை. 1 மாசமா வீடு பூரா 1 இன்ச்சு விடாம தேடி பார்த்துட்டோம். அந்த ஸ்டாம்ப் கிடைக்கல. அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் ப்ளீஸ் சார். வினோதமா இருக்கு. ஒரு மதிப்பான பொருள் இருக்கிற இடத்தோட அடையாள சொல் தெரியும். ஆனா அதுக்கான அர்த்தம் புரியாம குழப்பம். இங்க அடையாள வார்த்தைகளே தெரியலன்னா எங்கன்னு தேடுறது? உங்க அப்பா டைரி எல்லாம் பார்த்துட்டீங்களா? எங்கேயாச்சும் எழுதி வச்சிருக்க போறாரு என்றான் பரத். அவருக்கு டைரி எழுதுற பழக்கமே இல்லை. ஆனா அவர் பெட்ரூம்ல மேஜையில பார்த்தாச்சு. நாங்க மட்டும் இல்ல, எங்களுக்கு உதவியா போலீஸும் பார்த்தாச்சு. 60 லட்சம் ரூபாய் சொத்து எங்க வீட்டுக்குள்ளேயே சிக்கி இருக்கு. ஆனா எங்களால அதை அனுபவிக்க முடியல. பரத் கண் மூடி லேசாக யோசித்தான். சாம்சன் கிட்ட பேசி பார்த்தாச்சா? நாம கேட்கறத புரிஞ்சுக்கிற நிலைமையில அவன் இல்ல. அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். சுவர் பூரா கிறுக்கிறான், தூங்குறான். அவனை பார்க்கலாமா? வாங்க. நியூட்டன் தனியான பாதுகாப்பு அறைக்கு அவர்களை அழைத்து சென்றார். அந்த தனி அறையின் வாசலில் இருந்த ஆயுதமேந்திய போலீஸ்காரர் இவர் சொன்னதும் பூட்டு திறந்து விட்டார். உள்ளே சுவர் முழுக்க கரித்துண்டுகளால் ஏதேதோ வார்த்தைகளை எழுதி வைத்திருந்த சாம்சன் கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தான். சாம்சன், இங்க பாரு. ஏய் என்றார் நியூட்டன். அவர்கள் யாருமே அங்கே இல்லாததைப் போல அவன் எழுந்து சென்று சுவற்றில் ஒரு வட்டம் வரைந்தான். அதற்கு மை ஸ்வீட் மோனி என்று சொல்லி முத்தம் கொடுத்தான். ஏய் நில்லுடா, இதோ பாரு. தோலை தொட்டு திருப்பிய நியூட்டன், 60 லட்சம் ஸ்டாம்ப் இருக்கிற இடம் எது? அந்த வார்த்தை என்ன? அவன் அவரை உற்று பார்த்தான். அதோ என்று சுவற்றில் காட்டினான். சுவற்றில் எக்கச்சக்கமான வார்த்தைகள். காதலி, சோலை, மோனி, இறந்த 60 லட்சம், ஸ்டாம்ப், என், மோனிஷா டார்லிங், கல்யாணம் வேண்டாம், காலம், மிஸ்டேக், இது போல கைக்கு வந்த வார்த்தைகளை எல்லாம் எழுதியிருந்தான். சுசி, இதுல மோனிங்கிற பேரை மட்டும் நிறைய தடவை எழுதியிருக்கான், கவனிச்சியா என்றான் பரத். அது அவன் காதலி பேரு. நிறைய தடவைகள் எழுதியிருக்கிற மற்ற வார்த்தைகள் என்னென்னு பாரு. சுசீலா உற்று உற்று பார்த்து, இறந்த இறந்தன்னு நிறைய தடவை எழுதியிருக்கான். அப்புறம் என் என் என்னன்னு நிறைய தடவை எழுதியிருக்கான். அப்புறம் காலம் காலம் காலம்னு எழுதியிருக்கான் பல தடவை. 3 வார்த்தையையும் இணைச்சு பாரு. காலம் என் இறந்த வராது. என் இறந்த காலம் ஒரு வாக்கிய அமைப்போட இருக்கு. ஒருவேளை அந்த அடையாள வார்த்தைகள் என் இறந்த காலம் அப்படிங்கிறதா இருக்கலாம். என்ன அர்த்தம் என்றார் நியூட்டன். கோட்வேர்டுக்கு அர்த்தம் மேலோட்டமா தேடக்கூடாது சார். அர்ஜுன் தாஸ் வீட்ல இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கிடைக்கலாம். வாங்க சார், இப்பவே போகலாம் என்றான் சிவா. அனைவரும் காரில் புறப்பட்டு அர்ஜுன் தாஸ் வீட்டிற்கு வந்தார்கள். அவரோட கலெக்ஷன்ஸ் இருக்கிற அறைக்கு போயிடலாம் என்றான் பரத். அந்த அறைக்கு வந்தார்கள். அங்கே ஷோகேஸில் இருந்த பொருள்களை எல்லாம் பார்த்து பிரமித்தாள் சுசீலா. யப்பா, ஒரு தனி மனுஷன் இவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்காரா? பரத் உன்னிப்பாக டிஸ்பிளே செய்யப்பட்டுள்ள பொருள்களை எல்லாம் பார்த்தான். ஸ்டாம்ப்ஸ், காயின்ஸ், கை கடிகாரங்கள், நோட்ஸ், கீ செயின்ஸ். சுசி, என் இறந்த காலம் இந்த வார்த்தைய பொறுத்துற மாதிரி ஏதாச்சும் பொருள் தெரியுதா உனக்கு? ம் என்றாள். காலத்தை இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்வாங்க? டைம். இங்க டைம் காட்டுற ரிஸ்ட் வாட்சுகள் எத்தனை தொங்குது பாரு. அனைவரும் ரிஸ்ட் வாட்சுகள் தொங்கின பகுதிக்கு வந்தார்கள். சரி, இறந்த காலம்னா புரியலையே. பரத்திற்கும் கொஞ்சம் குழப்பியது. கிட்டத்தட்ட 400 ரிஸ்ட் வாட்சுகள். எல்லாவற்றையும் உற்று உற்று பார்த்தான் பரத். திடீரென்று அவன் முகம் மலர்ந்தது. ஒரு ரோமன் லெட்டர்ஸ் போட்ட பழைய கால வாட்சை மட்டும் சுட்டி காட்டினான். சிவா, அந்த வாட்சை மட்டும் எடுங்க. சிவா அந்த வாட்சை எடுத்து தர அதை திருப்பி அதன் பின்புறம் இருந்த மூடியை நெம்பி திறந்தான் பரத். உள்ளே மெஷின் மேல் ஒரு சின்ன பாலித்தீன் கவரில் போடப்பட்ட கொல்சே மிஸ்டேக் ஸ்டாம்ப் இருந்தது. வாவ் என்று குதித்த சிவா பரத் கையை பற்றி குலுக்கினான். எப்படி பரத் என்றாள் சுசீலா. 400க்கும் மேலான வாட்ச் இருக்கு பாரு. ஆமா, எல்லா வாட்சும் வேற வேற நேரத்துல அமைக்கப்பட்டிருந்தாலும் ஓடிக்கிட்டு இருக்கு சுசி. இந்த வாட்ச் மட்டும்தான் ஓடாத வாட்ச். அதாவது டெட் வாட்ச், அதாவது இறந்த வாட்ச், அதாவது என் இறந்த காலம், அதாவது அர்ஜுன் தாஸோட டெட் வாட்ச் என்றாள் சுசீலா. கண் கலங்கின சிவா, என் டாடியோட இந்த பொழுதுபோக்க நான் பைத்தியக்காரத்தனமுன்னும் இதையெல்லாம் குப்பைன்னும் கேலி செய்வேன். ஆனா இன்னைக்கு இந்த குப்பை தான் என் அடமானத்துல உள்ள சொத்தை எல்லாம் மீட்க போகுது என்றான். ஆல் தி பெஸ்ட் என்று சிவாவுக்கு கை குலுக்கின பரத் காரில் சுசீலாவிடம், எப்படி நம்ம மூளை என்றான். காலையில ஒரு பஜாரி கிட்ட உங்க மூளையை பார்த்தேனே என்றாள் அவள். அது சரி, நான் தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு எப்படி உடனே நீ நம்பின?
அவன் என் ஃப்ரெண்டு பரத். என் பரத் ரொம்ப இன்டெலிஜென்ட்னு நான் சொன்னேன். அவரை ஏமாத்தி நான் பணம் அடிச்சு காட்டுறேன்னு அவ பந்தயம் காட்டினா. கடைசியில அவ ஜெயிச்சிட்டா. அடி பாவி, நோ, நான் தோத்ததா ஆகாது. நான் பயந்து போய் பணம் எடுத்து கொடுத்திருந்தாதான் தோத்ததா அர்த்தம். அவளே என் பாக்கெட்ல கைவிட்டு எடுத்துட்டு போனதுனால இதுக்கு பேரு திருட்டு. யாரவ சொல்லு, நியூட்டன் கிட்ட சொல்லி உள்ள தள்ளிடலாம் என்றான் பரத். ஆனாலும் உன்னை விட உன் ஃப்ரெண்டுக்கு ஜாஸ்தி. என்னது? சாமர்த்தியத்தை சொன்னேம்மா என்றான் பரத். முற்றும்.